சிவபெருமான் நமக்காக இறங்கி வந்தார். மேலே இருந்தும் இறங்கி வந்தார், மனம் இறங்கியும் வந்தார். இந்த மனுஷன் எப்படியாவது கடத்தேறணுமே. மகான் அரவிந்தர் சொல்லுவார், ஒரு நாளை உலகத்துக்கு மேலே இருந்து ஒளி இறங்கும், அந்த ஒளி உங்கள் மீது படுமானால் நீங்கள் எல்லாம் இந்த நிலையை விட்டுவிட்டு இறைநிலை அடைவீர்கள். அந்த ஒளி இப்பொழுது எனக்குள் இறங்கி விட்டது, மற்றவர்களுக்கு இறங்கும். அது எப்பொழுது என்பதுதான் சொல்ல முடியாது. பாண்டிச்சேரியில் போய் பாருங்க, அரவிந்த ஆசிரமம். அரவிந்தருக்கு ஒளி இறங்கிற்று, அன்னையாருக்கு ஒளி இறங்கிற்று, எல்லோருக்கும் இறங்கும் என்றார். சிவபெருமான் மேலே இருந்து ஒளிமயமாக வந்து நம்மை வாழ்விக்கிறார். சிவபெருமான் இறங்கி வந்த பொழுது முதல்ல திருவாலங்காட்டில் நடன காட்சி காமிச்சாராம். திருவாலங்காடு எங்கே இருக்கு தெரியுமோ? அரக்கோணம், திருத்தணி அங்கு பக்கத்தில் இருக்கு. சென்னை அரக்கோணம் போகிறோம்ல, அரக்கோணத்துக்கு பக்கம் திரு ஆலங்காடு. திருவாலங்காட்டில் போய் பார்க்கிற பொழுது நடராஜ மூர்த்தி ஒரு காலை மேலே தூக்கிக்கிட்டு இருப்பார். இடது காலை எங்கே தூக்கிக்கிட்டு இருப்பார்? காது கிட்ட தூக்கிக்கிட்டு இருப்பார். ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தின்னு பேர். ஊர்த்துவம்னா மேலே, வடக்கு திசை, மேலே காலை தூக்கிக்கிட்டு இருப்பார். காளியோட சண்டை போட்டார். என்ன சண்டை? நடனத்தில் சண்டை. காளியினுடைய நடனம் சிதம்பர நடராஜாவுடைய நடனம். நடனம் ஆடிக்கிட்டே இருக்கிற பொழுது காளி இவர் ஆடின எல்லா ஆட்டத்தையும் திறமையாக ஆடிவிட்டாள். இவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த காலை அப்படி மேலே தூக்கி ஒரு ஆட்டம் ஆடிவிட்டார். காளி ஒரு பொண்ணு, அந்த காலை அப்படி மேலே தூக்குறது அப்படி நாகரிகம் இல்லை, அதனால தோத்து போயிட்டான். இப்படின்னு ஒரு வரலாறு. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்படி அந்த காளியை வெற்றி கண்டால் அந்த சிவபெருமானை நம்ம மதிப்பமா மாட்டமா? மனசாட்சிப்படி சொல்லுங்க. ஒரு பொண்ணு செய்ய முடியாததை இவர் செய்து வென்று விட்டார் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இடிக்குதா இல்லையா? ஏன் சிவபெருமான் அந்த காலை மேலே தூக்கினார்? அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. சிவபெருமான் 2 காதிலையும் குண்டலம் போட்டிருப்பார். இந்த குண்டலம் என்ன தெரியுமா? 2 கந்தர்வர்கள் தவம் செய்தார்கள். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். என்ன வேணும்னு கேட்டார். நாங்க பாடிக்கிட்டே இருப்போம், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கு? சரின்ட்டார். 2 பேரையும் குண்டலமா மாத்தி காதுல போட்டுக்கிட்டார். நீங்க 2 பேரும் பாடிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். முத்து தாண்டவர் சிதம்பரத்தில் பாடுற பொழுது இருவர்தம் இசை கொண்ட காதா, இருவர்தம் இசை கொண்ட காதா, இருவர்தம் இசை கொண்ட காதா, தித்தியன நின்று நடஞ்செய்யும் இங்கித பொற்பாதா, திருநாவலூரன் விடு தூதா, தில்லை சிவகாமி ஒரு பாகா, சிதம்பர நாதா, உனை நம்பினேன் ஐயா சரணம், நாகம் புனை சம்போ நடராஜா, புலியூர் வாழ் ஈசா, உனை நம்பினேன் ஐயா சரணம். முத்துத்தாண்டவர்னு ஒருத்தர் சிதம்பரத்தில் கோயில் வாசப்பள்ள நிற்பார். போறவங்க என்னமாவது ஒரு வார்த்தை சொன்னா அதை வச்சு பாட்டு பாடிடுவார். யாரோ ஒருத்தர் உங்களைத்தான் நம்பி இருக்கேன்னாராம். இவர் உடனே இங்கே ஆரம்பிச்சிட்டார் பாட்டு, உனை நம்பினேன் ஐயா சரணம். யாரோ ஒருத்தர் சொன்னாராம், மாணிக்க வாசகர் மாதிரி நம்மெல்லாம் இருக்க முடியுமான்னு. இவர் பாட்டு ஆரம்பிச்சார், மாணிக்க வாசகர் பேரனுக்கு தர வல்லாயோ அறியேன். அசரீரி வாக்கு. வெளியில யாராவது சொன்னா அதை மனசுல வச்சு பாடுறது. அவர் பாடுறார், இருவர்தம் இசை கொண்ட காதா. 2 காதலையும் 2 கந்தர்வர்கள் பாட அந்த இசையை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய சிவபெருமானே. சிவபெருமானுக்கு 2 குண்டலம். குண்டலம் 2 என்ன? கந்தர்வர்கள். பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும், அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே ஆடலாம். இன்னைக்கு நம்ம பையங்க காதில் மாட்டிக்கிட்டு போறான் பாருங்க. சிவபெருமான் தான் சொல்லி கொடுத்தாரு குண்டலத்தை காதில் மாட்டி. என்ன, அவர் கீழே மாட்டி இருந்தாரு, இவன் உள்ளுக்க மாட்டி இருக்கான். அவர் மாட்டி இருந்தது அடுத்தவங்க பேசினா கேட்கும், இவன் மாட்டி இருக்கிறது அடுத்தவங்க பேசினா கேட்காது. சரிதானா? சிவபெருமான் என்ன பண்றாரு? ஆடின ஆட்டத்தில் இந்த இடது பக்கத்து குண்டலன் கீழே விழுந்துருச்சு. டப்புன்னு பாட்டு நின்று வச்சு. இப்போ ஆடுற வேகத்தில், காளி ஆடுற வேகத்துக்கு இவர் போட்டி போட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு நிறுத்த முடியாது. என்ன பண்ணாரு? ஆட்டத்தோட ஆட்டமா இந்த கால் பெருவரலால குண்டலத்தை எடுத்தார்.
அப்படியே தூக்கி காதில் மாட்டி விட்டார். அதுக்காக காலை தூக்கினார். காளியை ஜெயிக்கிறதுக்காக இல்லை, தவறாக இல்லை. இதை யாரு சொல்றா தெரியுமா? திருவள்ளுவ நாயனார்னு ஒரு சித்தர் சொல்றார். நம்ம திருவள்ளுவர் இல்லை, அவர் வேற. திருவள்ளுவ நாயனார்னு ஒரு சித்தர் அவர் சொல்றார். இளை நக்கும் ஏழை அறிவேனோ முன்னர் குலை நக்கும் பிஞ்சகந்தன் கூத்து. குலைனா என்ன? ஆண்கள் காதல போடுறதுக்கு குலைன்னு பேர், பெண்கள் காதல போடுறதுக்கு தோடுன்னு பேர். ஏன் தோடுன்னு பேர் வச்சான்? தொட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தோடு. தொங்கினா தொங்கட்டம். தொடுவது தோடு, படுவது பாடு, கெடுவது கேடு, விடுவது வீடு தானே தமிழ். தொட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர் கொடுத்தான்? தோடு. இப்ப குலை கீழே விழுந்ததா, இவர் தூக்கி மாட்டினாரா, காளி தோத்து போயிட்டான். இந்த காலை மேல தூக்கி ஆடினாரு பாருங்க, அதுக்கு பேரு ஊர்த்துவ தாண்டவம்னு பேர். இது திருவாலங்காடு. திருவாலங்காடு ரத்தின சபை. ரத்தினம்னா தெரியுமா? நவரத்தினங்கள்ல ஒண்ணு, விலை அதிகம். சிவபெருமான் ரத்தின சபையில் ஆடினார். இந்த மனுஷனால ரத்தினத்தை விலை கொடுத்து வாங்க முடியலை. சிவபெருமான் பார்த்தார், கொஞ்சம் கீழே இறங்கினார். சிதம்பரத்துக்கு வந்தார். சிதம்பரத்துக்கு என்ன பேரு? பொன்னம்பலம், தங்கம். ரத்தினத்தை விட தங்கம் விலை குறைவு. பொன்னம்பலத்தில் வந்து ஆடினார். இந்த மனுஷன் அப்பவும் வாங்க முடியலை அவரை. மூணாவது இன்னும் இறங்கினார். மதுரை வெள்ளியம்பலம், ரஜத சபை. மதுரையில் வெள்ளியம்பலம், தங்கத்தை விட வெள்ளி விலை குறைச்சல். சரிதானா? கிராம் 70 ரூபாய் என்னமோ வித்துக்கிட்டு இருக்கு, விலை குறைச்சல். அங்கே ஆடினார். மனுஷன் வெள்ளியவும் விலை கொடுத்து வாங்க முடியலை. என்ன அர்த்தம்? கடவுளுடைய திருவருளை பெற முடியலைன்னு அர்த்தம். இன்னும் இறங்கி வந்தார். திருநெல்வேலி தாமிர சபை. தாமிரம் அதையாவது வாங்கலாம் இல்லை? திருநெல்வேலிக்கு பக்கத்தில் செப்பறைன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே நடராஜா. அதுதான் உண்மையிலே தாமிர சபை. இன்னும் இறங்கி கீழே வந்தார். குற்றாலம் சித்திர சபை. சித்திரம்னா என்ன? வெறும் துணி. அதையாவது வாங்க முடியாதா? கடவுள் நமக்காக இறங்கி வந்தது 5 சபை. இந்த 5 சபைக்கும் 5 தொழில். நல்லா கேட்குறீங்க, முக்கியமான செய்தி. கடவுள் 5 தொழில் செய்கிறார் தெரியுமோ? ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். இப்ப நான் இருக்கிறேன், இந்த உடம்பை உண்டாக்கி நான் பண்ணின வினைக்கு தகுந்தாப்புல அந்த உயிருக்கு இந்த உடம்பை சேர்க்கிறாரே, இதுக்கு பேரு ஆக்கல்னு பேர். நான் வைத்துக்கொள்ள இருக்கிற பொழுது சிவபெருமான் என்கிட்ட பேசுறார். அப்பா, நீ இப்போ கருவா இருக்கிற, வெளியில போக போற என்கிட்ட சொல்றார். நீ இதுவரைக்கும் இவ்வளவு நன்மை தீமைகள் செய்து இருக்கிற. எத்தனை பிறவி எடுத்திருப்பேன், எத்தனை நல்வினை பண்ணியிருப்பேன், எத்தனை தீவினை பண்ணியிருப்பேன். உனக்கு இத்தனை இருக்கு. அதுல எவ்வளதை இப்ப அனுபவிச்சு தீர்க்க போற. நீ பண்ணின நல்வினை தீவினைய நீ தான் அனுபவிக்கணும். இந்த பிறவியில எது எதை அனுபவிக்க போற? நான் நீ கொடுக்கிறத நான் வாங்கிக்கிறேன். சிவபெருமான் சொல்றார். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். 100 தீமைகளையும் 50 நன்மைகளையும் நீ பண்ணினதை இப்ப அனுபவிச்சுட்டு வா. 50 நன்மைக்கு நல்ல பண்டாட்டி, நல்ல புள்ள, நல்ல புகழ், பொன்னாடை. 100 தீமைக்கு அடி உதை, அது இது கஷ்டங்கள். இப்ப அனுபவிக்கணும்டா. நீ பண்ணின 100 தீமை, நான் 50 நன்மை, அதை இந்த பிறவியில அனுபவிச்சு முடி. அதை அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் உன் உடம்பை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு பேரு காத்தல். நான் எப்ப இறந்து போவேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சார் அநியாயமா கேட்குறீங்க? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நானா சொல்றேன்? பட்டினத்தார் சொல்றார். பட்டினத்தார் சொல்றார், நான் சிவபெருமான்கிட்ட ஒத்துக்கிட்டு வந்தேன் பாருங்க. 50 தீமை மன்னிக்கணும், நன்மை தானே குறைச்ச, தீமை தானே அதிகம், நம்ம தலையெழுத்து. 50 நன்மை 100 தீமை, அதை அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் சாக மாட்டேன். ஒத்துக்கிட்டு வந்ததுக்கு பிராரப்தம்னு பேரு. அந்த ஆளுக்கு பிராப்தம் இல்லைங்கிறாங்க. புரியுதா? பிராரப்தம் தான் பிராப்தம், அனுபவிக்கணும். இந்த 50 தீமைகளையும்
50 நன்மைகளையும் 100 தீமைகளையும் அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு மோசமான டாக்டரும் என்னை கொல்ல முடியாது. அனுபவிச்சு தீர்த்துட்டேன்னா எவ்வளவு கெட்டிக்கார டாக்டரும் என்னை காப்பாற்ற முடியாது. யாரு சொல்றா? பட்டினத்து சாமி. என்ன சொல்றார் தெரியுமா? வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை முடிந்தால் தினை போதளவும் நில்லாது. ஒத்துக்கிட்ட வினை கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா தினை அளவு நேரம் கூட நிற்காது. அது வரைக்கும் என்ன காப்பாத்துறாருல, அதுக்கு பேரு காத்தல். அந்த நாள் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம கதையை முடிச்சு உயிர் வேற உடம்பு வேற பிரிக்கிறார்ல, இதுக்கு பேரு அழித்தல். சரிதானா? உண்மையில் அது ஒடுக்குதல். ஒடுக்குதல்னா என்ன? தாய் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு ஓய்வுக்கு தொட்டியில போடுறா பாருங்க, அது மாதிரி இந்த ஆன்மாவை ஓய்வு கொடுக்கிறார். அதுதான் ஒடுக்குதல். ஆக்கல், காத்தல், அழித்தல். 4வது மறைத்தல். நேத்திக்கே சொன்னேன், பல விஷயங்கள் நமக்கு தெரியாம கடவுள் மறைச்சு விட்டார். நல்லது. நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு இன்னைக்கே எனக்கு தெரிஞ்சா இன்னைக்கே மனசு கெட்டு போயிடும். மறைச்சிட்டாரா இல்லையா? இது மறைத்தல். அப்புறம் அருளல். என் வினையெல்லாம் எரிச்சு, பெரிய காரியம். மாணிக்க வாசகரை விட அதிகமான அன்பு இருக்கணும், அப்பத்தான் வினையெல்லாம் எரிக்க முடியும். முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். மோயவா ஓயவா? மோய. ஓயிறது வேற, மோயிறது வேற. ஓய்தல்னா ஓய்வு கொடுத்து உட்கார்த்துறது. ஓய்தல்னா ஓய்வு கொடுத்து உட்கார்த்துறது. ஓய்வு கொடுத்து உட்கார்ந்தவன் ஒரு நாளைக்கு எந்திரிப்பேன். வினைக்கு ஓய்வு கொடுத்தா ஒரு நாளைக்கு எந்திரிக்கும். மோயன்னா வேரோட புடுங்கிறது. வினைய வேரோட அடிக்கணும். மிச்சம் இருந்தா அடுத்த பிறவி கொடுத்துரும். கடனை மொத்தமா கொடுக்கணும், மிச்சம் இருந்தா வட்டி போட்டுரும். நோயை கடைசி வரைக்கும் இழுத்து முடிச்சு விடணும், பாக்கி வச்சா அது பெருசா வந்துடும். புரியுதா? முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் அப்படின்னு சிதம்பரம் அடிகள் ஆசிரியர்னு 105 வருஷம் வாழ்ந்தவர் எனக்கு சொன்னார். ஓய இல்லடா, அது மோய. நானும் ஓயன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். முந்தை வினை முழுதும் மோயன்னார் அவர். அப்படி ஒரு பாடம். இதுக்கு பேரு தான் அருளல். கடவுள் ஒரு பார்வை பார்த்து வினைய பூரா எரிக்கிறான் பாருங்க. நான் இவ்வளவு காலமா பண்ணின நல்வினை தீவினையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பிறவி எடுத்தா உலகம் அழிஞ்சாலும் என் பிறவி கணக்கு அழியாதே. தவிர இப்ப வேற ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு அழகா இருக்க, இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தேவையில்லையே நினைச்சேன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். இந்த கார் நல்லா இருக்க, நம்ம இது மாதிரி ஒரு கார் வாங்கினா தேவையில்லையே, வாங்கலாம், அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். ஆசைக்கெல்லாம் ஜென்மம் உண்டு, ஆசைப்பட்டா பிறவி உண்டு. நான் எனக்குள்ள ஆசைக்கெல்லாம் பிறவி வந்ததுன்னா உலகம் அழிஞ்சாலும் என் பிறவி கணக்கு முடியாது. கடவுளா பார்த்து எரிச்சாத்தான் உண்டு. அதுக்கு பேரு அருளல். இப்ப 5 சொன்னா, ஆக்கல் என்பது திருநெல்வேலி. 5 நடனம் சொன்னல்ல, ஊரை மறந்துடாதீங்க. நெல்லு உண்டாக்குறது திருநெல்வேலி, காப்பாற்றுவது சிதம்பரம், தூக்கிய திருவடி துணை. சிதம்பரம் நடராஜா ஒரு இடது பாதத்தை தூக்கி ஆடுவார், அதுக்கு குஞ்சித பாதம்னு பேர். அதுதான் நம்மளை காப்பாத்துற பாதம். காத்தல் சிதம்பரம், அழித்தல் ஒடுக்குதல் குற்றாலம். உற்றாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றாருளரோ. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா. உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. திருவாசகம். ஒடுக்கிறது எந்த ஊரு? குற்றாலம். மறைக்கிறது திருவாலங்காடு. ஏன் நல்லா கேட்குறீங்கல்ல? ஒரு தரம் திருவாலங்காட்டுக்கு போங்க, நடராஜா இருக்கார், ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி. இடது கால் மேலே காதுகிட்ட நிற்கும், கீழே அம்மா காரைக்கால் அம்மையார் உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படி ஒரு அறை நடராஜா இருப்பார். இந்த அவர் இருக்கிற கருவறை, அதுக்கு பின்பக்கத்தில் ஒரு அறை. அந்த அறை 4 பக்கமும் சுவரு, மேலையும் சுவரு. எங்கிட்டும் உள்ள போக முடியாதுங்க. அது எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டால் பிரகாரம் வரலாம்.
பிரகாரம் வர்ற பொழுது நமக்கு தெளிவாக தெரியுது நடராஜா இங்கே இருக்காரு, இதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் போகுதே, அது அப்படியே சுற்றி இந்த பக்கம் வருதா, இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போகுது, அப்புறம்தான் நடராஜா இருக்கிற இடம் தெரியுது. அப்போ நடராஜாவுக்கு பின்னால ஒரு சுவர் இருக்கு, சுவத்துக்குள்ள ஒரு அறை இருக்கு, அந்த அறை 4 பக்கமும் சுவர் வச்சிருக்கு. திருவாலங்காடு போனால் அதை பாருங்க. அந்த அர்ச்சகரை கேட்டேன் இது என்னங்கன்னு. ராத்திரி காதை வச்சு கேட்டீங்கன்னா அம்மையார் பாடுறதும் சிவபெருமானுடைய தாளம், அந்த நடனம், அந்த சிலம்பு ஒலியும் உள்ள கேட்கும்னார். எந்த ஊரு? மறைத்தல். புரியுதா? மறைச்சிட்டாரே, நமக்கு தெரியலையே. நம்ம நடராஜாவை பார்த்துட்டு வேக வேகமாக காரில் ஏறி வந்துடுறோம். நடராஜாவுக்கு பின்னால ஒரு அறை இருக்கு, அங்கேதான் சிவபெருமான் ஆட, அம்மையார் பாட, அழகான காட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அம்மையாருக்கு என்ன பெயர்? காரைக்கால் அம்மையார். இப்ப 4 சொன்னா, ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். அருளல் மதுரை மீனாட்சி, அவதான் ராஜாத்தி. அவர்கிட்ட போய் நின்றுட்டீங்கன்னா அருள் கொட்டும். எங்க குழந்தை தப்பு பண்ணா கூட அதை காப்பாத்துறவ தாய் தானே. மீனாட்சி அப்படி அங்கையர்கண்ணிக்கு மிஞ்சி தெய்வம் கிடையாதுங்கிற அளவுக்கு கருணை கொட்டக்கூடியவள் மீனாட்சி. தொடுக்கும் கடவுட்பழம்பாடல் தொடையின் பயனே, நரைபழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே, வளர்சிமய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமென்பிடியே, எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே, மதுகரம்பாய் மடுக்கும் குளர்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே, மலையத்து வசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. கூப்பிட்டா மீனாட்சி வந்து மடியில் உட்காந்துருவான். என்ன நான் சொல்றதை நம்புறீங்களா நம்பலையா? ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால மதுரை மீனாட்சி கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு தேதி தர்மகர்த்தாக்கள் சொன்னாங்க. கருமுத்து கண்ணன் அப்பவும் அறங்காவலர் குழு தலைவர், இப்பவும் அவர் தான் தக்கார், நல்லா நடத்துறார். அப்போ தர்மகர்த்தா அவங்க ஒரு தேதி சொன்னாங்க, அர்ச்சகர்கள் ஒரு தேதி சொன்னாங்க கும்பாபிஷேகம் நடத்துறது. எந்த தேதியில் வைக்கிறது? மீனாட்சிக்கு முன்னால சீட் எழுதி போடு. சரி, எல்லாரும் நிற்கிறாங்க. சீட் எழுதி போட்டாச்சு. சீட்டை எடுக்கணும். 2 தேதியும் எழுதி போட்டாச்சு. சீட்டை எடுக்கணும். யார் எடுக்கிறது? ஒரு குழந்தை அங்கேருந்து வருது, கம்பீரமாக வருது. அம்மா இந்த சீட்டை எடு. சீட்டை எடுத்தது. தர்மகர்த்தா ட்ரஸ்டிகள் சொன்ன தேதி வந்துச்சு. கண்ணன் வாங்கிக்கிட்டாரு. இப்படி பார்க்குறாரு. அம்மா உன் பேர் என்ன? மீனாட்சி. ஓடி போயிடுச்சு. சத்தியம். சத்தியம், நான் பொய் சொல்லலை, ஆள் பேரெல்லாம் சொல்றேன். மீனாட்சி பிரத்யட்சமுங்க. நீங்க நினைச்சீங்கன்னா வந்து காட்சி கொடுப்பா. அவ கருணைக்கு எல்லையே கிடையாது. அருள், அருள் மலை மீனாட்சி. இப்போ 5 ஊர் ஆச்சா. மறைத்தல் எந்த ஊர் சொன்னேன்? திருவாலங்காடு. திருவாலங்காட்டுக்கு பெருமை அம்மையால். சரி, ஞானசம்பந்தர் திருவாலங்காட்டுக்கு வர்றார். இது அம்மையார் கால்பட்ட இடம், நான் மிதிக்க மாட்டேன்ட்டார். அம்மையார் காலம் 3ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட கிபி 200-250 அதை ஒட்டிய காலகட்டம். ஞானசம்பந்தர் 650, 660 7ஆம் நூற்றாண்டு பின்னால வந்தவர். அத்தனை பேருக்கு முன்னால காரைக்கால் அம்மையார். மாணிக்க வாசகருக்கும் முன்னால, சம்பந்தருக்கும் முன்னால, கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு. அம்மையார் தான் முதல்ல பாட ஆரம்பிச்சது. சிவபெருமானுக்கு பதிகம் பாடலாம் என்று பாடிக்காட்டிய பெருமை காரைக்கால் அம்மையாருக்கே உரியது. அப்புறம்தான் இவங்க அத்தனை பேரும் பாட ஆரம்பிச்சாங்க. 27 பேர் திருமுறை ஆசிரியர்கள். திருமுறை 12 திருமுறை தெரியுதா? இந்த 12 திருமுறையையும் பாடினவங்க 27 பேர். என்ன மாதிரி ஞாபகம் வருதா? 12 ராசி, 27 நட்சத்திரம், 27 ஆசிரியர், 12 திருமுறை. இந்த 27 ஆசிரியர்களில் ஒரே ஒரு பெண் காரைக்கால் அம்மையார்.
எல்லா புலவர்களிலும் வெண்பா பாடுவது கடுமை. முதலில் வெண்பா பாடியது காரைக்கால் அம்மையார். கட்டளை கலித்துறைன்னு தமிழ்ல ஒன்று இருக்கு தெரியுமா? எழுத்தெண்ணி பாடணும். நேர செயல ஆரம்பிச்சா 16 எழுத்து வரும். நிறைய செயல ஆரம்பிச்சா 17 எழுத்து வரும். எழுத்தெண்ணி பாடணும். ஒரு வரிக்கு ஒரு வரியில 5 சீர், கடை சீர் விளங்காயின்னு வரணும். வெண்பா இலக்கணப்படி வரணும். கடுமையான கட்டளை. மாணிக்கவாசக சுவாமி பாடிய நீத்தல் விண்ணப்பம் கட்டளை கலித்துறை. அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம் கட்டளை கலித்துறை. அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அந்தாதி கட்டளை கலித்துறை. எண்ணி பாருங்க, எழுத்து சரியா வரும். ஒரு எழுத்து முன்ன பின்ன இருக்காது. முத கட்டளை கலித்துறை பாடலாம்னு காண்பித்தது காரைக்கால் அம்மையார். அடுத்தாப்புல அந்தாதி. அந்தாதி என்ன தெரியுமா? அந்தம்னா முடிவு, ஆதின்னா தொடக்கம். முதல் பாட்டினுடைய கடைசி சொல் அடுத்த பாட்டுக்கு முதல் சொல். அப்படி அந்தாதி முதல்ல பாடினது காரைக்கால் அம்மையார். எவ்வளவு பெருமை இந்த அம்மாவுக்குங்கிறீங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா? திருஞான சம்பந்தர் கடைசி பாட்டில் அவர் பேரை சொல்லுவார். திருஞான சம்பந்தர் பாடிய இந்த பாடலை சொன்னால் பாவம் போகும், பலன் சொல்ற பாட்டு. அதுக்கு திருக்கடை காப்புன்னு பேர். காட்டகத்தாடலான் கருதிய காணப்பேர் கோட்டகத்திளவரால் குதிகொழுங்காடியான் நாட்டகத்தோங்கு சீர் ஞான சம்பந்தனல் பாட்டகத்திவை வளார்க்கு இல்லையாம் பாவமே. காளையார் கோயில்ல பாடுறார். காணப்பேர்னா காளையார் கோயில். காணப்பேர் பெருமானை கும்பிட்டு ஞானசம்பந்தர் பாடிய இந்த பாடலை பாடினால் பாவம் போகும். இதுக்கு பேரு திருக்கடை காப்புன்னு பேரு. கடைன்னா கடைசி பாட்டு. கடைசி பாட்டுல காப்ப சொல்லி எழுதினவர் பேரை சொல்லி அடையாளம் காட்டியது முதல்ல காரைக்கால் அம்மையார். அப்புறம்தான் இவங்க எல்லாரும் ஆரம்பிச்சாங்க. கடவுளை பாடலாம்னு காண்பிச்சதே காரைக்கால் அம்மையார். இன்னொன்னு சொல்லட்டுமா? அம்மையார் பெருமையை சொன்னாலே இன்னைக்கு முடிஞ்சு போயிடும், கதைக்குள்ள போக முடியாது. இன்னொன்னு சொல்றேன், ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 பாதை. சிதம்பரம் நடராஜா கோயில் போயிருக்கீங்களா? 4 வாசல். சார் மதுரையில் கூட தான் 4 வாசல் இருக்கு. இல்லை, சிதம்பரம் 4 வாசல் ரொம்ப சிறப்பு. ஏன்? 4 பெருமக்களும் 4 வாசல் வழியாக வந்தார்கள். கிழக்கு வாசல்ல மாணிக்க வாசகர் வந்தார். அதுதான் நடராஜாவுக்கு பக்கத்து வாசல். இப்பவும் நடராஜா திருவீதி உலா வர்றதா இருந்தா கிழக்கு வாசல் வழியாத்தான் தேருக்கு வருவார். மாணிக்க வாசகர் கிழக்கு வாசல் வழியா வந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமி வடக்கு வாசல் வழியா வந்தார். அப்பர் சுவாமி மேற்கு வாசல் வழியா வந்தார். சீர்காழியில இருந்து திருஞான சம்பந்தர் தெற்கு வாசல் வழியா வந்தார். நடராஜா தெற்கு நோக்கித்தான் ஆடுறார், மறக்காதீங்க. 4 பேரு 4 வாசல் வழியா வந்தாங்க. ஏன் 4 வாசல் வழியா வந்தாங்க? 4 பேருக்கு சண்டையா? இவங்க போன வாசல்ல அவங்க போக கூடாதுன்னு அர்த்தமா? இல்லை. ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 வழி. திருஞான சம்பந்தர் என்ன சொல்றார்? கடவுள் அப்பா, நான் குழந்தை. நம்மை குழந்தையாக்கி கடவுளை தந்தையாக்கி வழிபாடு செய்யலாம் என்று காட்டியவர் சத்புத்திர மார்க்கம் திருஞான சம்பந்தர். 2வது திருநாவுக்கரசர். ஆண்டவன் தலைவன், நான் அடிமை, என் கடன் பணி செய்து கிடப்பதே. நான் வேலைக்காரன், எம்பெருமான் தான் எல்லாத்துக்கும் மேல. ஆண்டவன் தலைவன், நான் அடிமை. இதுக்கு பேரு தாச மார்க்கம். தாசன்னா அடிமைன்னு அர்த்தம். 3வது சுந்தரமூர்த்தி சுவாமி, நண்பன். சிவபெருமான் எனக்கு நண்பன். வீட்டில் பொண்டாட்டி சண்டை போடுறாளா, சிவபெருமான தூது போச்சொன்னா போவார். எந்த வேலைக்கு யாரை அனுப்புறது? அனுப்பலாம். அதான் நண்பன். சக மார்க்கம், கடவுளை நண்பனாக நினைப்பது. மாணிக்க வாசக சுவாமி, கடவுள் என்னுடைய காதலன், நான் காதலி. திருவாசகம் பூரா காதல் பாட்டுங்க, மறக்காதீங்க. தேன் நிலவு, கணவனும் மனைவியும் அனுபவிக்கிற தேன் நிலவு தான் திருவாசகம். திருவாசகத்துக்கு இன்னொரு பேர் தெரியுமா? தொல்லை இரும்பிறவி சூழுந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன்
திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் பாடினா கடவுளுக்கு நமக்கு அதானுங்க ஹனிமூன். உண்மையில தேன் நிலவு அதுதான். திருவாசகம் தேன் இல்லையா? வள்ளற் பெருமானுக்கு கல்யாணம் ஆச்சு, அக்கா பொண்ணு மனைவி கூப்பிட்டு உட்கார வச்சு ராத்திரி முழுக்க திருவாசகம் தான் படிச்சாள். அவளை தொடக்கூட இல்லை, முடிஞ்சுதுங்க. முழுக்க முழுக்க திருவாசகம். திருவாசகம் அப்படி. மாணிக்க வாசகர் எப்படி? காதலி. சிவபெருமான் காதலன். பெண்கள் பாடக்கூடிய பாட்டு திருவாசகம். திரு அம்மானை யாரு பாடுறது? திருவம்பாவை யாரு பாடுறது? திருப்பொற்சுண்ணம் யாரு பாடுறது? திருக்கோத்தும்பி யாரு பாடுறது? திருத்தெள்ளேனம் யாரு பாடுறது? அவ்வளதும் பெண்கள் பாடுற பாட்டு. மாணிக்க வாசக பெருந்தகை தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு சிவபெருமானை ஆணாக்கி பாடின காதல் பாட்டுக்கு பெயர்தான் திருவாசகம். காதலனை விட்டு காதலி பிரிந்து விட்டாள். காதலன் சிதம்பரத்துக்கு போய்விட்டார். காதலி தவிக்கிறாள், அழுதாள். அந்த அழுகை தமிழுக்கு பெயர்தான் 658 திருவாசகம். எங்க பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் சொல்லுவார், பேசினா இயல் தமிழ், பாடினா இசைத்தமிழ், நடித்தால் நாடகத்தமிழ், திருமுறை சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத்தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். இப்ப 4 ஆச்சா? கடவுள்கிட்ட போறதுக்கு எத்தனை வழி? 4 வழி. கடவுள் காத்து கிடக்கிறார். இந்த 4 பேரும் பின்னால வந்தவங்க. காரைக்கால் அம்மையாருக்கு பின்னால வந்தவங்க. கடவுள் யோசிக்கிறார், பின்னால ஞானசம்பந்தர் வருவார், திருநாவுக்கரசர் வருவார், சுந்தரர் வருவார், மாணிக்க வாசகர் வருவார். எல்லாருக்கும் முன்னால அம்மா காரைக்கால் அம்மையார். இந்த அம்மா என்னை தந்தையாக நினைக்க வேண்டும், இல்லை. என்னை தோழனாக நினைக்க வேண்டும், இல்லை. என்னை காதலனாக நினைக்க வேண்டும், இல்லை. என்னை இந்த 4 தாசனாக வைத்துக்கொண்டு என்னை தலைவனாக நினைக்க வேண்டும், வேண்டாம். என்னை பிள்ளையாக நினைக்க வேண்டும். சிவபெருமான் தான் பிள்ளையாக வேணும் என்று ஆசைப்பட்டார். ஞானசம்பந்தர் சிவபெருமானை அப்பாவா வச்சு இவர் பிள்ளையா இருந்தார். சிவபெருமானுக்கு என்ன ஆசை? எனக்கு ஒரு அம்மா வேணும், நான் அவளுக்கு பிள்ளையா இருக்கணும். நான் சொன்னது புரியுதா உங்களுக்கெல்லாம்? எனக்கு ஒரு அம்மா வேணும். சிவபெருமானுக்கு அம்மா உண்டா? அப்பா உண்டா? கிடையாது. பிறந்த தேதி உண்டா? எந்த பள்ளிக்கூடத்திலையும் அவரை சேர்க்க முடியாது. டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை, இல்லை. அப்பா இல்லை, அம்மா இல்லை, போப்பா உனக்கு அட்மிஷன் இல்லைன்றான். புரியுதா? அதுக்காகத்தான் சிவபெருமான் அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு 4 பேரை உட்கார வச்சு தட்சிணாமூர்த்தி வாத்தியாரா மாறினார். புரியுதா? இப்ப 4. 5வது நான் 4 மார்க்கம் சொன்னேன். சம்பந்தர் சத்புத்திர மார்க்கம், திருநாவுக்கரசர் தாச மார்க்கம், சுந்தரமூர்த்தி சகமார்க்கம், மாணிக்க வாசகர் சன்மார்க்கம், காரைக்கால் அம்மையார் சிசு மார்க்கம். கடவுள் என் குழந்தை. எங்க அம்மாவுக்கு குழந்தை மேல உள்ள பிரியம் இருக்கே, அதுக்கு நீங்க அதை விளக்க முடியுமா? எழுத முடியுமா? யூ கேனாட் எக்ஸ்பிளைன். எவ்வளவு எவ்வளவு பாசம் அந்த பிள்ளை மேல. கல்யாணம் ஆகிற பொழுது புருஷன் மேல காதல், குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த காதல் குழந்தைக்கு ரொம்ப மாறி போயிடும். மாறி போகுதா இல்லையா? தாய் குழந்தை தவறு பண்ணுனா கூட அந்த குழந்தையை தாய் மன்னிப்பாள். பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுவார், அம்மா காளி மாதா நீ எனக்கு தாய், காட்சி கொடு. நீ தள்ளிவிட்டால் தாய் தள்ளிய பிள்ளையை பேய் கூட பிடித்து கொள்ளாதே அம்மா அம்பார். தாய்க்கு அவளது மரியாதை. தன்னை தாயாக்கி கொண்டு சிவபெருமானை குழந்தையாக்கி கொண்டு சிவனடியார் சாப்பிட வந்த பொழுது தயிர் சாதத்துக்கு மாம்பழம் கொடுத்து ஊட்டி விட்ட புண்ணியவதி காரைக்கால் அம்மையார். 4 மார்க்கம், இது 5வது மார்க்கம். 4வரில் யாரும் சிவபெருமானை பிள்ளையாக நினைக்கவில்லை. காரைக்கால் அம்மையார் மட்டுமே பிள்ளையாக நினைத்தார்.
இன்னும் நிறைய இருக்கு. வரலாறு சொல்லணுமா இல்லையா? நான் இப்போ வேகமாக வரலாறுக்குள்ள போகிறேன். அவர் பாடின பாட்டு இருக்க 3 இது பாடினார். திருவாலங்காட்டுக்கு திருப்பதிகம் பாடினார். மூத்த திருப்பதிகம்னு பேர். முதல்ல பாடினதுனால இரட்டை மணிமாலைன்னு பாடினார். அற்புத திருவந்தாதி 101 பாட்டு பாடினார். மொத்தம் எத்தனை பாட்டு தெரியுமா? காரைக்கால் அம்மையார் பாடினது 143 பாட்டு. காரைக்கால் அம்மையார் பாடினது 143 பாட்டு. 1 4 3. ஆண்டாள் நாச்சியார் பாடினது எத்தனை பாட்டு? திருப்பாவை 30. அது போக 143 பாட்டு. திருவாடிப்பூரத்து சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆடி மாசம் ஆடி பூரா ஆண்டாள் நாச்சியார் பாடினது திருப்பாவை தவிர 143 பாட்டு. காரைக்கால் அம்மையார் பாடினது 143 பாட்டு. சிங்கப்பூரில் இதை நான் சொற்பொழிவில் சொன்னேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால முதல்ல 1994 சிங்கப்பூருக்கு போனேன். அதுக்கப்புறம் இப்போ 2020 பிப்ரவரி மாதம் போயிட்டு வந்தேன். அப்புறம் போக முடியலை. 2020 பிப்ரவரியில் சிவராத்திரி அங்கே கேலாங் ஈஸ்ட் சிவன் கோயிலில் பேசிட்டு திரும்பி வந்தேன். இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன். அங்கே இந்த செய்தியை சொன்னேன். ஒருத்தர் என் பின்னால் வந்தார். சார், ஒரு விஷயம் வெளியில் யாருக்கும் சொல்லாதீங்க. நான் சொல்லாமல் இருப்பேன்? வெளியில் யாருக்கும் சொல்லாதீங்க. என்ன? இங்கே வாங்க. போனேன். காரைக்கால் அம்மையார் எத்தனை பாட்டு பாடினாங்க? 143. ஆண்டாள் நாச்சியார் எத்தனை பாட்டு பாடினாங்க? 143. அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு சார்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா பெரிய வாச்சாம்புள்ள சொல்லாத அர்த்தம்? ஆமாம், ஆண்டாள் நாச்சியார் பாட்டை வரிக்கு வரி எழுதினவர், பாராட்டியவர், உரை சொன்னவர் பெரிய வாச்சாம்புள்ள, வியாக்கியான சக்கரவர்த்தி. இந்த பக்கத்தில் நம்ம காரைக்கால் அம்மையார் பல பெருமக்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். அவங்க சொல்லாத விஷயத்தை இந்த ஆளு என்னடா சொல்ல போறாரு? இன்ஜினியர், நல்லவர், பக்தர் என்கிட்ட வந்தார். சார், 143க்கு அர்த்தம் தெரியுமான்னார். நான் ஜடா, எனக்கு தெரியலை. ஆண்டாள் நாச்சியார் திருமால் கிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன் என்பதை 143 பாட்டில் சொல்லி இருக்கிறார். என்னையா ஒன்றும் புரியலையே. நான் உன்னை காதலிக்கிறேனுங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன? ஐ லவ் யூ. ஐங்கிறது 1, லவ்ங்கிறது 4, யூங்கிறது 3. 1 4 3 143 பாட்டுன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அட, இப்படியும் சிந்திக்கிறாங்களே. புரியுதா? மறக்க முடியலை. ஆனால் அவர் இன்னைக்கு அவர் முகத்தை பார்த்தா எனக்கு 143 தான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு ரொம்ப வேண்டியவர், எனக்கு ரொம்ப வேண்டியவர். காதல் என்ன இங்கிலீஷாக தெரியும் அந்த காலத்தில். இவருடைய கெட்டிக்காரத்தனம் அது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஆண்டாள் நாச்சியாருக்கு சமமாக சிவபெருமானுக்கு தாயாக விளங்கிய காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை இப்பொழுது நாம் பேசத் தொடங்குகிறோம். இது வரைக்கும் முன்னோரை போட்டிருக்கேன். இன்னும் அவங்க பாட்டுக்குள்ளையெல்லாம் நாம் போகலை. என்ன பாட்டுங்கிறீங்க? ஒரே ஒரு பாட்டை சொல்லிட்டு தொடங்குவோமா? நடந்து போகிறா அம்மா, நடந்து போகிறா. வயசான காலம், சின்ன வயசில் பெரிய ஆளாயிட்டா. அப்படியே நடந்து போகிறா. காலம்பர சூரியன் தெரியுது, கன்னத்தில் போட்டுக்கிட்டான். கூட வந்த ஒருத்தன் கேட்டான், என்ன தாயி இந்த சூரியனை பார்த்து கண்ண, டேய் சிவப்பாக இருக்கு பார்த்தியா? எங்கள் சிவபெருமான் சிவப்பு நிறம்டா. சூரியன் காலையில் சிவப்பாக இருப்பாரா இல்லையா?
இது சிவபெருமான். சரி, அவனும் கூடவே நடந்தான். மத்தியானம் நடு மத்தியானம் வெயில் சக்க போடுது, மேலே இருந்து சூரியன் தகிக்குது. ஒரு கும்பிடு போட்டா, தாய் இப்போ எதுக்கு கும்பிடுறேன்? இது சிவபெருமான். ஏன்? அவன் திருநீரு வெள்ளைடா. திருநீரு வெள்ளை தானே. மத்தியான சூரியன் எப்படி இருக்கு? திருநீரு மாதிரி இருக்கு. அவன் பார்த்தா அந்த பாட்டிட்ட விஷயம் இருக்கு. இன்னும் நடந்தான். சாயங்காலம் வந்துருச்சு. அப்படியே சூரிய கிரணங்கள் அப்படியே படர்ந்து கிடக்கு. பார்த்துருக்கிறீங்களா? அந்த மலை வாயில விழுகிற பொழுது கிரணங்கள் விரிச்சு இருக்கும். கும்பிட்டா. ஏன்? இது சிவபெருமானுடைய ஜடை. சிவப்பு சிவபெருமான் தெரியுமோ? சிவபெருமான் சிவப்பு. 1000 தாமரப்பூ வச்ச மாதிரி 1000 தாமரை போலும் 1000 மேனி உள்ளவன் சிவபெருமான். செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே என்பது திருவாசகம். அவ்வளவு சிவப்பு கிரணங்கள் சிவபெருமானுடைய ஜடை. ராத்திரி ஆயிடுச்சு, 8 மணி. கும்மிருட்டு. பாட்டி கும்பிட்டான். என்னன்னு கேட்டான். அவன் கழுத்தில் இருக்கிற திருநீல கண்டா கருப்பா தெரியுது பாத்தியான்னா. என்னடா இது? நான் இப்ப அர்த்தம் சொன்னல, இப்ப அந்த பாட்டை சொல்றேன் கேளுங்க. காலையே போன்றிலங்கும் மேனி, கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரு, மாலையின் தாங்கு உருவே போலும் ஷடை கற்றை, மற்ற இவர்க்கு வீங்கு இருளே போலும் மிடரு. மிடருன்னா என்ன? கழுத்து இருட்டு மாதிரி இருக்கு. என்னங்க, பகவான் ராமகிருஷ்ணர் நடந்து போனார். சின்ன பையன், 10 வயசு இருக்கும். இப்படி திரும்பினார். காலம்பர நேரம். கொக்கு பறக்குது, கூட்டமா பறக்குது. கொக்க பார்த்தார். சிவப்பா வானம் தெரிஞ்சுது. இந்த பக்கம் கருப்பா ஒரு மேகம் தெரிஞ்சுது. சிவான்னார். கீழே விழுந்தார். அப்படியே சமாதி ஆயிட்டார். சின்ன பிள்ளைங்க சமாதின்னா தெரியுமா? மூச்சு மட்டும் ஓடும், மற்ற எல்லாம் அடங்கிடும். ஆண்டவனோட 2 கலந்து இன்பம் அனுபவிக்கக்கூடிய உயர்ந்த நிலை சமாதி. திருமூலர் அட்டாங்க யோகம் சொல்லுவார். இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் கடைசிப்படி சமாதி. தன்னை மறந்த நிலை சமாதி. நான் யார் என்பது சிந்தனையில் இருக்காது. நான் கடவுளை கும்பிடுகிறேன் என்பது சிந்தனையில் இருக்காது. எல்லாம் ஒன்றி போய்விடும். ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம். அதுக்கு பேரு சமாதி. எழுப்புனாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு முழிக்கிறார். சாமி, என்ன சமாதி ஆயிட்டீங்க? இந்த வானத்தில் சிவப்பை பார்த்தனா சிவபெருமான் நினப்பு வந்துச்சு. இந்த கொக்கு பறந்துதா திருநீரு தெரிஞ்சுது. இந்த கருப்பு மேகம் அவன் கழுத்து நீலகண்டத்தை காமிச்சுது. சிவபெருமான பார்த்தேன், அதான் சமாதி ஆயிட்டேன். அவருக்கு மேகத்தையும் கொக்கையும் வானத்தையும் பார்த்தாலே சிவபெருமான் நினப்பு வந்துச்சு. நமக்கு சிவபெருமானே வந்தாலும் அவரை பார்க்க மாட்டோம். பார்ப்போமா மாட்டோமா? ஒரு ஊர்ல கோயில்ல அர்ச்சகர் மணி அடிச்சுட்டு இருந்தார். திடீர்னு சிவபெருமான் எதிர்த்தாப்புல காட்சி விட்டுட்டார். அர்ச்சகருக்கு தலையும் புரியல, வாடும் புரியல. என்னடா பார்த்தா கம்பீரமா இருக்கு. மான் தெரியுது, மழு தெரியுது, கழுத்துல பாம்பு தெரியுது, புலித்தோல் தெரியுது, பெல்ட் மாதிரி ஒரு பாம்பை கட்டி இருக்காரு. நீ யாரு? எந்த டிராமா கோஷ்டின்னாரு. ஆமா, டிராமாவில் நல்லா உனக்கு வேஷம் போட்டிருக்காங்க. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து. ஆச்சரியம். முட்டாளே, நான் தான் சிவபெருமான் வந்து இருக்கிறேன். சிவபெருமானா? இவரு இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதே. நான் இத்தனை வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன். சிவபெருமான் வந்ததா சரித்திரம் கிடையாது. நீ எங்கேயோ டிராமாவில். ஆனால் சும்மா சொல்லப்படாது, மேக்கப் தத்துருவமா போட்டிருக்காங்க. இந்த அறிவாளி முட்டாளே, நான் சிவபெருமான், வேண்டுமானால் சோதித்து பார். அர்ச்சகருக்கு சந்தேகம், அப்படியும் இருக்குமோ? இங்க ஒரு மணி இருந்தது, கோயில் மணி. எடுத்து கொடுத்தார். இதை தங்கமாக்கு பார்க்கலாம். சிவபெருமான் தொட்டார், அது தங்கமாயிருச்சு. தங்கமணி அடிச்சா கணீர்னு கேட்குது. இவருக்கு சந்தோஷம். வெளியில ஓடி வந்தார் குருக்கள். வெளியில கூட்டமா ரொம்ப பேர் நிக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்தார். உள்ள வாங்கோ, உள்ள வாங்கோ, சிவபெருமான் வந்திருக்கிறார். நல்லா தானே இருந்தாரு, இவ்வளவு நேரத்துக்கு நல்லா தானே இருந்தாரு.
அவன் நினைக்கிறான் கடவுளே வந்தா கூட நம்ப மாட்டேங்கிறமே ஐயா, என்னன்னு நிஜமா உள்ள சிவபெருமான் வந்திருக்கிறார். யோ உன்னத சொல்லு, அவர் எப்படி வருவார்? வந்தார். இந்த பாருங்கோ, இந்த மணி சாதாரண மணி, ஐம்பொன் மணி, இதை தொட்டார் தங்கம் ஆயிடுச்சு தெரியுதான்னார். ஆமா, எல்லா பேரும் ஓடி போயிட்டாங்க. எங்க உள்ள வந்து சிவபெருமானை பார்க்கணுமா வேண்டாமா? ஓடிட்டேன். அவன் குருக்களுக்கு தலையும் புரியல வாலும் புரியல. என்னடா ஓடி போயிட்டாங்களே என்னடான்னு பார்க்குறாரா? 15 நிமிஷம் கழிச்சு எல்லா பையனும் வர்றேன். அண்டா குண்டா டப்பா டவரா வீட்டில் உள்ள அத்தனையும் ஆளுக்கு தோளில் கீழே கூட்டிக்கிட்டு தூக்கிட்டு வர்றேன். அவ்வளதையும் தங்கமாக்கணும். அட பாவிகளா, சிவபெருமானே வந்தா கூட எனக்கு தங்கம்தான் வேணும்னு போய் நிற்கிறோமே. நம்ம எங்கே? காலம்பரை பார்த்தாலும் மத்தியானம் பார்த்தாலும் சாயங்காலம் பார்த்தாலும் ராத்திரிக்கு பார்த்தாலும் வானத்தை பார்த்தால் எங்கள் சிவபெருமான் தெரிகிறது என்று பாடிய அம்மையார் எங்கே? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. காலையே போன்றிலங்கும் மேனி கடும் பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீர் மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்ற இவர்க்கு வீங்கிருளே போலும் இடரு அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் இன்றும் திருவுருவம் காண்கிலேன் என்றுந்தான் எவ்வுருவோ நும்பிரான் என்பார்கட்கு என் நுரைக்கேன் எவ்வுருவோ நின்னுருவம் ஏது. சிவபெருமானே, அன்னைக்கு உன்னை நான் நேரில் பார்க்கல, இன்னைக்கு நேரில் பார்க்கல. யாராவது பார்த்து நீ கும்பிடுற சிவபெருமான் எப்படி இருப்பார்னு கேட்டா நான் என்னத்தையா சொல்ல போறேன்? எத்தனை பாட்டு. நேரம் இருந்தா கடைசியா பார்க்கலாம். இப்ப வரலாற்றுக்குள்ள போறோம். எந்த ஊர்? காரைக்கால். இந்த காரைக்காலுக்கு என்ன சிறப்பு என்பதை சேக்கிழார் பெருமான் அற்புதமாய் பேசுகிறார். வணிக பெருமக்கள் வாழ்ந்த பகுதி காரைக்கால். இந்த நாகப்பட்டினம், காரைக்கால் இதெல்லாம் கடற்கரையை ஒட்டின பகுதிகள். அதனால இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த பகுதியில் இருந்து வணிகம் செய்தார்கள். தன வணிகர்னு இவங்களுக்கு பேர். இவங்க வீட்டில் என்னென்ன சடங்குகள் செய்வாங்களோ அதெல்லாம் காரைக்கால் அம்மையார் வரலாற்றில் வருது. அதெல்லாம் நான் ஒன்றா அப்பப்போ சொல்லிக்கிட்டே வர்றேன். மானமிகு தருமத்தின் வழி நின்று வியாபாரம் பண்ணுறவங்க தர்மத்தின் வழியில் வியாபாரம் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்தில் 100க்கு 6% வட்டி, அரை வட்டி. இன்னைக்கு தடி வட்டி, தண்டல் வட்டி என்னென்னமோ வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நியாயப்படி வியாபாரம் பண்ணுவார்கள். மானமிகு தருமத்தின் வழி நின்று வாய்மையினில் ஊனமில் சீர் பெருவணிகர். வாய்மையில் மாற மாட்டார்கள். ஒரு பக்கம் தர்மம், இன்னொரு பக்கம் சத்தியம். சொன்ன வார்த்தை மாறாது. நீங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒன்று அடமானம் வச்சிங்கன்னா அந்த பொருள் அப்படியே திரும்பி வரும். அந்த காலம் அடமானம் வைக்கிற காலம் இல்லை, வட்டி கடை இல்லை, கொண்டு விற்றல். பொருளை கொண்டே வித்துட்டு வாங்கிக்கிட்டு வர்றது கொண்டு விற்றல். அது செய்தவர்கள். மானமிகு தருமத்தின் வழி நின்று வாய்மையினில் ஊனமில் சீர் பெருவணிகர் குடிதுவன்றி ஓங்குபதி கூனல் வளை திரை சுமந்து கொண்டேரி மண்டு களி கானல் மிசை உலவு வளம் பெருகு திரு காரைக்கால். காற்றடிக்குதான், அந்த கடல்ல இருந்து நல்ல மீன்களெல்லாம் வந்து அங்கே இங்கேயுமா கிடக்குதான். அப்படி வளமான பகுதி காரைக்கால். இந்த காரைக்காலிலே வணிகர்கள் குலம், பயன் கருதாத வணிகர்கள், ஊர் வாழ வேண்டும் என்று வாழ்ந்த வணிகர்கள், கொடுப்பது குறைவாக கொடுக்கக்கூடாது, கொள்வது கூடுதலாக கொள்ளக்கூடாது என்று வாழ்ந்த வணிகர்கள். அதில் ஒருத்தருக்கு பேரு தனதத்தன்னு பேர். தனம், தனதத்தன். பொன், மணி, மாணிக்கம் இதெல்லாம் வித்து வாங்குறவங்க தனதத்தன். இந்த தனதத்தனுக்கு அவன் பண்ணின தவத்தினாலே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தையை பெற்றவர்கள்தான் கன்னிகாதானம் செய்ய முடியும். தானத்தில் பெருசு தெரியுமா? கன்னியை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிச்சு அந்த குடும்பத்தை வாழவை அப்படிங்கிறது. அதுதான் கன்னிகாதானம். என் வீட்டில் 4 பையன்னா ஐயோ பாவம் கன்னிகாதானம் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் சொல்லுவாங்க தெரியுமா,
ஆஸ்திக்கு ஒரு பையன், ஆசைக்கு ஒரு பொண்ணு. எப்படி ஆனாலும் இந்த பெண்ணுக்கு அவங்க அப்பா வீட்டில் ஒரு பிரியம் இருக்குமா இல்லையா? என்னதான் திட்டுனாலும் விடாது. இந்த ஆண்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்றேன், வெளியில போய் சொல்லிடப்படாது, சரியா? இது ஆண்களுக்கு மட்டும் சொல்ற ரகசியம். உங்க வீட்டில் உங்க பெண்டாட்டி உங்களுக்கு எல்லா கைங்கரியமும் செய்யணுமா? ஆமா சார். நீங்க சொன்னதை கேட்கணுமா? ஆமா சார். நீங்க அடிச்சா கூட வாங்கிக்கணுமா? ஆமா சார். இதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? உங்க மாமனாரை பாராட்டணும். பாராட்டுனா மக தன்னால ஒத்து வந்துடுவாங்க. ஆமா, அவங்க அப்பா வயலில் பாராட்டுறாங்க, நம்மால் அது செய்யறது இல்லை, சண்டை வருது. இது பெரிய தேவ ரகசியம், ஆண்களுக்கு மட்டும் வெளியில போய் சொல்லிவிடாதீங்க, சரிதானா? அதுவும் ஒத்த பொண்ணா இருந்தா ரொம்ப பிரியம். ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வாருக்கு ஒத்த பொண்ணு. ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான். கண்ணீர் விடுறாருங்க. ஒத்த பொண்ணு ஆண்டாள் நாச்சியார் மகாலட்சுமி மாதிரி வளர்த்தேன். இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டார். ஐயோ, இந்த கிருஷ்ணனுக்கு 2 அம்மா இல்ல, பெத்த தாய்க்கு தேவகின்னு பேரு, வளர்த்த தாய்க்கு யசோதைன்னு பேரு, 2 மாமியார். என் பொண்ணுக்கு 2 மாமியார். என் பொண்ணை நல்லா வச்சுக்கணுமே. யாருங்க? பெரியாழ்வார் பாட்டுங்க. ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான். மருமகளாய் குடி வாழ்ந்து திருமகளாய் குடி வாழ்ந்து செழும்பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டு புறம் செய்யுங்கொல்லோ. என் பொண்ணை மருமகளா வச்சு ஒழுங்கா நடத்துவாளோ இல்லையோ? இது எப்படி வேடிக்கை பார்த்தீங்களா? நம்ம தனதத்தனுக்கு ஒத்த பொண்ணு செல்லம் மகாலட்சுமி. பொண்ணு எப்படி தெரியுமா? சேக்கிழார் சொல்றார், இந்த பொண்ணு அழகின் கொழுந்துங்கிறார். இலையில முதல்ல என்ன வரும்? கொழுந்து, அப்புறம் இலை. இந்த குழந்தை பிறந்த உடனேயே கொழுந்து மாதிரி அவ்வளவு அழகான பொண்ணு வீட்டில் வளர்ந்தது. பேர் என்ன வச்சார்? புனிதவதி. எத்தனை எழுத்து? 5 எழுத்து. நாவுக்கரசர். புள்ளி எழுத்தை விட்டுட்டு எண்ணுங்க. நாவுக்கரசர் 5 எழுத்து. புள்ளியை விட்டுறோம்மா, நாவுக்கரசர். ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் 5 எழுத்து. மணிவாசகர். மணிவாசகர். புள்ளியை விட்டுறணும். நம்பி ஆரூரர். கரெக்டா 5 எழுத்து. எல்லாம் நமசிவாய 5 எழுத்து. புனிதவதி 5 எழுத்து. பெரிய மந்திரம். இந்த குழந்தை வளர்ந்தது. குழந்தை வளர்ற பொழுது விளையாடும் இல்லையா? சிவபெருமானுடைய சிவலிங்கத்தை வச்சு விளையாடுது. விளையும் பயிர் முளையிலே தெரியும். இந்த பாருங்க, போன ஜென்மத்து எண்ணம் பூரா இப்ப வரும். அதென்ன இவங்களுக்கு இவ்வளவு சீக்கிரமா சிவபக்தி வந்துச்சுன்னா, இது இப்ப வந்தது இல்லம்மா, போன பிறவி தொடர்பு. அந்த ஆள் என்ன கோயிலை கண்டா ஓடுறாரு, அது போன பிறவி தொடர்பு. அது ஓடியே பழகி போச்சு. என்ன பண்றது? விட மாட்டேங்குது. ஆட்சியை இங்கே அனுப்பிச்சு விட்டு அவர் ஓடிடுறாரு. கோயில் பக்கமே வரப்படாதடா. புரியுதா? அவனவன் தலையெழுத்து. பழைய வினை தொடர்பு. குழந்தை வளர்ந்தது. முத்தி திருவின் தெய்வமாகிய பராசக்தி மாதிரி குழந்தை வளர்ந்தது. சிறு வயதில் சிவ வழிபாடு. இந்த குழந்தை பெரிய பெண்ணாயிற்று. நம்ம பெரிய பெண்ணாச்சுன்னு சொல்றோம்ல, சடங்காயிடுச்சுன்னு சொல்றோம்ல. சேக்கிழார் இதுக்கு ஒரு வார்த்தை வச்சார் பாருங்க. செட்டி நாட்டில் அந்த காலத்தில் பொண்ணு சடங்காயிட்டா, பெரிய பெண் ஆயிட்டா வெளியில் அனுப்ப மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போக முடியாதுங்க. முதல்ல பிஏ படித்த பொண்ணு இப்போ 1940க்கு அப்புறம் தான் செட்டி நாட்டில். அதுக்கு முந்தியெல்லாம் பள்ளிக்கூடத்தோடு நிறுத்தி விடுவாங்க. 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சா உட்காத்தரா வீட்டிலேன்றான். சரிதானா? அந்த காலம். இது 2ஆம் நூற்றாண்டு. அப்போ எப்படி இருந்திருக்கும்?
பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடாத பருவம்னார். இல் இகவா பருவம். இல்லைன்னா என்ன? வீடு. இகவா பருவம்னா வெளியில் போகக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? பொண்ணு பெரிய பொண்ணாயிடுச்சு, வீட்டுக்குள்ளே உட்காத்தியாச்சு. பெரிய பொண்ணாயிடுச்சு. எத்தனை வயசில் பெரிய பொண்ணாகும்? ஆனால் உத்தேச கணக்கு 12 வயசு வச்சுங்க, 14 வச்சுங்க, அதுவே அதிகம். சரிதானா? பொண்ணை வீட்டுக்குள்ளே உட்காத்தியாச்சு. பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா பணக்கார குடும்பம், தனதத்தன், பெரிய வியாபாரி. மாப்பிள்ளை பாரு, கல்யாணத்தை பண்ணிவிடு. அந்த காலம் அப்படித்தானே. படிக்க வச்சதெல்லாம் கிடையாது. என் பொண்ணு MBBS படிச்சிருச்சு, MD படிக்குது, நீ மாப்பிள்ளை அப்படி தேடணும். 35 வயசில் கல்யாணம் பண்ணுறது நம்ம காலம். அந்த காலம் அப்படி கிடையாது. கல்யாணத்தை பண்ணு. ஆமாங்க, 12 வயசு 14 வயசு கல்யாணத்துக்கு பேசுகிறாங்க. பேசினா நாகப்பட்டினத்தில் நிதிபதின்னு அவனுக்கு பேர். நிதின்னா என்ன? பணம். பதின்னா தலைவன். அவனும் வசதியான ஆள், பெரும் பணக்காரங்க. கப்பலோடுது தெரியுமா? இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் உள்ளூரில் வியாபாரம் பண்ணனா மா சாத்துவான்னு பேர், கடல் வியாபாரம் பண்ணா மா நாய்கன்னு பேர். புரியுதா? மாசாத்துவான் மகன் கோவலன், மாநாயகன் மகள் கண்ணகி. அவருக்கு கடல் வியாபாரம், இவருக்கு ஊர் வியாபாரம். மா சாத்துவான். சாத்துன்னா கூட்டம், சாத்தப்பன்னா கூட்டத்துக்கு தலைவன். பேர் வைக்கிறீங்களா இல்லையா? கூட்டத்துக்கு தலைவன். ரெண்டும் பணக்காரங்க. அங்கிருந்து விசாரிக்கிறார். அந்த நிதிபதி விட்ட ஆட்கள் காரைக்காலில் ஒரு பொண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சு விட்டாங்க. இந்த பொண்ணை எப்படியாவது தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நிதிபதியினுடைய மகனுக்கு பெயர் பரமதத்தன். நல்லா கேளுங்க, பேர் என்ன? பரமதத்தன். அங்கே இருந்து ஆள் அனுப்பிச்சாங்க. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வந்து இங்கே பேசி முகூர்த்தம் வச்சுட்டாங்க. முகூர்த்தம் மாப்பிள்ளை வீடு வந்து பொண்ணு வீட்டில் வைக்கிறது. இந்த தங்கம் தட்டி கொடுக்கறது இதெல்லாம் எங்கே செய்விய? பொண்ணு வீட்டில். யார் வருவா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அதெல்லாம் சொல்றாரு. நீ பயந்த பைந்தொடியை நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினுக்கேற்ப முறைமை மனம் புரிக என்றார். முறைப்படி கல்யாணம் பண்ணும். சரி, இப்போ கல்யாணம் பொண்ணு வீட்டிலையா மாப்பிள்ளை வீட்டிலையா? பொண்ணு வீட்டில். எந்த ஊராக இருந்தாலும், உள்ளூர் கல்யாணமாக இருந்தாலும், செட்டிநாட்டில் வெளியூர் கல்யாணமாக இருந்தாலும் தாலி கட்டுறது யார் வீட்டில்? பொண்ணு வீட்டில். அங்கேருந்து இங்கே வர்றாங்க. அப்படியே வரலாறு, இத்தனை ஆண்டு வரலாறு காரைக்கால் அம்மையார்கிட்ட வருது. எங்கே வர்றாங்க? நாகப்பட்டினத்தில் இருந்து காரைக்காலுக்கு வந்தாச்சு. காரைக்கால் பெண் வீடு, நாகப்பட்டினம் மாப்பிள்ளை வீடு. முரசடிச்சு ஊருக்கெல்லாம் சொன்னாங்களாம் கல்யாணம் சொல்றது அப்படின்னு ஒரு சடங்கு உண்டு. தெரியுமா உங்களுக்கெல்லாம்? நம்ம வீட்டு கல்யாணங்களில் விளக்க தூக்கிட்டு 4 வீட்டில் போய் சொல்லிட்டு வருவாங்க, கல்யாணம் சொல்றதுன்னு. என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் யானை மேலே உட்கார்ந்து கண்ணகிக்கும் கோவலனுக்கும் கல்யாணம் அப்படின்னு காவிரிப்பூம்பட்டினம் பூரா சொன்னாங்களாம். மாநகருக்கு ஈந்தார் மனம் யானை எருத்தத்தின் மேலிருந்து. அது மாதிரி இப்போ இவர்கள் முரசு அடித்து முரசு எழுந்து ஆர்ப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினாங்க. கல்யாணம் ஆச்சு. கணவனும் மனைவியும் பொருத்தம் இருக்கணுமா வேண்டாமா? பண பொருத்தம் இருக்கு, ஜாதி பொருத்தம் இருக்கு, வயசு பொருத்தம் இருக்கு, அழகு பொருத்தம் இருக்கு. மனப்பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் ஒத்து வராது. நம்ம பஞ்சாங்கத்தில் யோனி பொருத்தம்னு சொல்லுவான். இதுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லுவான். சேக்கிழார் சுவாமி ஒரு வரி வைக்கிறார். தளிரடி மென்னகை மயிலை. இந்த பொண்ணு மயில், தளிரடி மெதுவா நடந்து வர்ற மயில். மயில் அழகா நடந்து வரும் பார்த்தீங்களா? தளிரடி நகை மயிலை தாதவிழ்த்தார் காளைக்கு. அவன் காங்கேயங்காளை, இவன் மயில். மயிலுக்கும் காளைக்கும் கல்யாணம் பண்ணலாமா? பண்ணிட்டாங்க. தளிரடி மென்னகை மயிலை தாதவிழ்த்தார் காளைக்கு
களிமகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். கல்யாணமா கல்யாணமா? சேக்கிழார் பழைய பதிப்புல எல்லாம் கல்யாணம்னு போட்டிருக்காங்க. செட்டி நாட்டில் கல்யாணம்னு சொல்றது இல்லை. நீங்க எங்க போறீங்க? கல்யாணக்கார வீட்டுக்கு போறோம். புரியுதாம்மா? கல்யாணம் கல்யாணம்னு போடலைங்க அவரு. பழைய பதிப்பு பூரா கல்யாணம். இந்த வார்த்தைகள் அப்படியே வருது பாருங்க. தளிரடி மென்னகை மயிலை தாதவிழ்தார் காளைக்கு களிமகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். நான் என்ன சொன்னேன்? அவன் காங்கேயங்காளை, இவ விராலிமலை மயில். கல்யாணம் பண்ணலாமா? பண்ணுனா என்ன ஆகும் உங்களுக்கு ஒன்று தெரியுமாம்மா? மயிலை கண்டா காலை வெருண்டு ஓடும். புரிஞ்சுக்கிடுங்க. மயிலை பார்த்தா காளை மாடு வெருண்டு ஓடும். அது என்னமோ அப்படித்தான். இவளை பார்த்து அவன் வெருண்டு ஓட போறான். பின்னால வரப்போகுது. களிமகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். திருமண பொருத்தத்தில் இது அவளது பொருத்தம் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு தங்கமான பொண்ணு, அட்ஜஸ்டபிலிட்டி அதிகம். கல்யாணத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ அட்ஜஸ்டபிலிட்டி இருந்துட்டா கோர்ட்டில் வக்கீலுக்கு வேலை போயிடும். நல்லா புரியுமே நான் சொல்றது உங்களுக்கெல்லாம்? விட்டு கொடுத்து வாழ்றது தானையா கல்யாணம். எனக்கும் என் மனைவிக்கும் கல்யாணம் ஆச்சுங்க. நான் இனிப்பு சாப்பிடுவேன், என் மனைவிக்கு இனிப்பே பிடிக்காது. எப்படி பாருங்க, ரெண்டு பேரும் மதுரையில் ஹோட்டலுக்கு போய் உட்கார்றான். நான் எதுக்கு ஆர்டர் கொடுக்குறேன்? 2 வடைங்கிறேன். எனக்கு வடை வேண்டாம், எனக்கு மைசூர் பாகு வேணும். அவ என்ன சொல்றா? 2 மைசூர் பாகு வாங்கி சாப்பிடுவோம், அப்புறம் வடை சாப்பிடுவோம். இதானையா வாழ்க்கை. எனக்காக அவள் இனிப்பு சாப்பிட தயாராகிறாள், அவளுக்காக நான் வடை சாப்பிட தயாராகிறேன். கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் தமிழ்நாட்டு திருமணமே தவிர டைவர்ஸ் ஆகிறது நம்ம திருமணம் அல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இருங்க, நான் நம்ம கதைக்கு வரேன். இந்த அம்மா தங்கமான பொண்ணு. அவன் ஒன்றும் தப்பானவன் இல்லைங்க, அவனும் சம்பாதிக்கிறவன், நல்லவன், உயர்ந்த மனிதன். இப்படி பெண்டாட்டியை கைப்பிடிக்கணும்னா அவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அவனும் சாதாரணப்பட்டவன் இல்லை, நினைப்பில் வச்சுங்க. தப்பானவன் இல்லை, நல்லவன். என்ன கொஞ்சம் வியாபாரம் பைசா அதுவும் தானே வேணும். எங்க பணம் இல்லாமல் என்னங்க செய்ய முடியும்? கொஞ்சம் அவனுக்கு பொருள், இந்த அம்மாவுக்கு அருள். சிவன் அருள் இங்கே, தங்கம் பொருள் அங்கே. அருளும் பொருளும் சேர்ந்தது, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த அம்மா வீட்டில் சாப்பாடு சமைக்கும், அவனுக்கு சாப்பாடு போடும். ராத்திரி தூங்குற பொழுது காலை பிடிச்சி விடும். காலை வாரி விடாது, காலை பிடிச்சி விடும். எல்லாம் பண்ணுது. குடும்பம் நல்லா இருக்கு. சிவபெருமான் பார்த்தார், அங்கிருந்து ஒரு ஏற்பாடு பண்ணினார். என்ன ஏற்பாடு பண்ணார் தெரியுமா? ஒரு சிவனடியாராக மாறினார். அங்கிருந்து கிளம்புறார். எங்கே வரணும்? அம்மா வீட்டில் சாப்பிடணும். அதுக்காக ஒரு ஏற்பாட்டை அவர் பண்ணினார். இவன் கடையில் இருக்கானா, யாரோ 2 பேர் வந்தாங்க. ஐயா, உங்கள் கடையில் பொருள் வாங்கினேன், நல்லா இருக்கு, சந்தோஷம். நம்ம தோட்டத்து மாம்பழம் இந்தாங்க, 2 மாம்பழம். 2 மாம்பழம் கொடுத்துட்டு போயிட்டேன். அது என்ன 2 3 கொடுக்கப்படாதா? நல்வினை தீவினை. புரிஞ்சுக்கிடுங்க, ஒன்னனுக்கு அர்த்தம் உண்டு. 2 மாம்பழத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணான்? கெட்டிக்காரன் கடை வேலைக்காரனை கூப்பிட்டு 2 மாம்பழத்தையும் கொண்ட வீட்டில் புனிதவதியார்கிட்ட சொல்லி பத்திரமா வைக்க சொல்லு. சரி, அவன் கொண்டாந்தான். உள்ள அந்த அம்மா ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லாத காலம், அரிசி பானைக்குள்ளே மாம்பழத்தை வச்சிருவாங்க, நல்லா பழுக்கும். அரிசி பானையில் மாம்பழத்தை வச்சாச்சு. அவன் சாப்பிடணும். சமையல் எப்படி தெரியுமா? முதல்ல காய்கறியை வெட்டி சமைக்கிறதா, சோறு சமைக்கிறதா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? முதல்ல காய்கறி வேலையை முடிச்சு விடுவோம்.
அம்மா இது வேலையத்த வேலை, உட்காந்து இதை பூரா காய்கறியை பூரா வெட்டி அதுக்கப்புறம் சமைச்சு வச்சுட்டு அவர் தலையை கண்டு சோத்து பானையை வைக்கலாம். சோறு சூடாக இருக்கும். சுடு சோறு ஆறா அமுது. என்னது? கீவா ஜெகநாதனோட பம்பாய்க்கு போயிருந்தேன். 1976 பம்பாய் தமிழ் சங்கத்து வெள்ளி விழா. சாப்பிட உட்கார்ந்தோம். சோறு வந்தது, நல்ல ஆவி போகுது. கீவாச்சா சொல்றார், ஆறா அமுது. புரியுதா? ஆறா அமுதுன்னா தெரியுமாமா? ஆறா அமுது எங்கே வருது? ஆறா அமுதே அளவிலா பெம்மானே. ஆறா அமுதுன்னா திருவாசகம்ங்க. ஆறா அமுதுன்னா என்ன? சாப்பிட 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 இன்னும் சாப்பிடணும்னு தோணும். கடவுளை பார்க்க 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 இன்னும் பார்க்கணும்னு தோணும். திருப்பதி வெங்கடாச்சலபதியை 300 ரூபா கொடுத்து டிக்கெட்டில் போய் நம்ம நிற்க, அவன் சருகண்டி சருகண்டின்னு தள்ளிவிட, இந்தா பார்க்குறேன் இந்தா பார்க்குறேன் இன்னொரு முறை பார்க்குறேன். பார்க்குறோமா இல்லையா? சில பேர் 100 ரூபா கொடுக்குறேன். நான் பார்த்தேங்க, எனக்கு முன்னால் உள்ளவன் 100 ரூபா நீட்டிட்டேன். அவன் என்ன பண்ணான்? இந்த ஆளை வேகமாக தள்ளிவிட்டேன். ஏண்டா இங்கே வந்துமா லஞ்சம் கொடுக்குறேன்? அதான் ஆறா அமுது. சாப்பிட கடவுளை பார்த்தா இன்னும் பார்க்கணும்னு தோணுதா இல்லையா? அரை மணி நேரம் பிரார்த்தனை பண்ணனா இன்னும் கொஞ்சம் கும்பிடணும்னு தோணுதா இல்லையா? அதுக்குத்தான் ஆறா அமுதுன்னு பேர். சுடு சோறு. சரி, என்ன பழக்கம்? முதல்ல நம்ம காய்கறி பண்ணிடுவோம், அப்புறம் சோறு வடிப்போம். இந்தம்மா என்ன பழக்கம்? முதல்ல சோறு வடிச்சிருவாங்க, இந்த காய்கறி அப்புறம்தான் வெட்டி தயார் பண்ணுவாங்க. எது தேவலை? நம்ம பழக்கம் தேவலையா, காரைக்கால் அம்மையார் பழக்கம் தேவலையா? அம்மா பழக்கம்தான் தேவலை. ஏன் தெரியுமா? சாதம் வடிச்சிட்டாங்க, காய்கறி பண்ணலை. ஒருவேளை வீட்டுக்காரர் அவசரமாக வந்து எனக்கு பசிக்குது, நான் அடுத்த பஸ்ஸில் ஊருக்கு போகணும் அப்படின்னா சோத்தையாவது போடலாம். மோர் இருக்குல்ல, வீட்டில் தயிர் இருக்குல்ல, தயிர் சோறு போட்டு அனுப்பிச்சிடலாம். ஊறுகாய் இருக்கு. நீங்கள் முதல்ல கறி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவர் தலையை கண்டு, வாங்கோ உங்கள் தலையை கண்டு தான் கல்ல போட்டிருக்கேன், இனிமே தான் சோறு வடிக்கணும்னா அந்த ஆள் எந்திரிச்சு போயிடுவார். புரியுதா? இது அந்த காலத்து பழக்கம். இந்த சேக்கிழார் எப்படி சொல்றார் பாருங்க தமிழ்ல. திரு அமுது கைகூடிற்று, கரியமுது கைகூடவில்லை. என்ன தமிழுங்கிறீங்க? தமிழ்ல உண்மையான தமிழ் சங்க இலக்கியம், திருக்குறள், சேக்கிழார், தேவாரம், திருவாசகன், திருவாய்மொழி தான். எப்படி? சாதத்துக்கு என்ன பேரு? கரியமுது கைகூடவில்லை, திரு அமுது கைகூடிற்று. வைஷ்ணவர் வீட்டில் சோத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சாத்தமுது. பாயாசத்துக்கு பேர் தெரியுமா? இந்த நம்ம வீட்டில் பிசினரிசி பாயாசம் வைக்கிறோம்ல, ஜவ்வரிசி பாயாசம், இதுக்கு வைஷ்ணவ பெருமக்கள் திருக்கண்ணமுதும்பா. அதில் இருக்கிற அந்த பிசினரிசி இருக்க ஜவ்வரிசி பெருமாள் கண் மாதிரி இருக்கான். என்ன பாருங்க தமிழ். அதுக்கு என்ன பேரு? திருக்கண்ணமுது. இந்த சாமியை தூக்கிக்கிட்டு வர்றான் பாருங்க, தோல். இந்த தோல்ல இருந்து சாமியை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு நீள கம்பு வச்சிருப்பாங்கல்ல, இருக்குதா? அது தோலுக்கு இனியான். சாமியை தூக்கினா தோல் வலிக்குமா இனிப்பா இருக்குமா? நீ பக்தனாயிருந்தா இனிப்பா இருக்கும், நீ பணத்துக்கு வந்தா வலிக்கும். தோலுக்கு இனியான்னு பேர். இதெல்லாம் அருமையான தமிழ் சொற்கள், மறந்துடாதீங்க. இப்போ திரு அமுது கைகூடிற்று, கரி அமுது கைகூடவில்லை. சிவனடியார் வந்துட்டார், ரொம்ப பசிக்குதுங்கிறார். இந்த மனுஷன் வர்ற போதே ரொம்ப பசிக்குதுங்கிறார். தாய்க்கு பிள்ளையின் பசி தெரியுமா தெரியாதா? தெளிவா தெரியும். குழந்தை 6 மாச குழந்தைக்கு பால் கொடுக்கிறவ தாய் தான் ஐயா. தகப்பனார பால் கொடுக்க முடியும்? தாய் தான் தெரிஞ்சு பால் கொடுப்பா. பசிக்குதுன்னார். முகத்தை பார்த்தா கடும் பசின்னு தெரியுது. வந்தார், காலை கழுவினா உட்கார சொன்னா உட்கார்ந்துட்டார். சாப்பாடு போடணும். இருங்க, இந்த காய்கறி எல்லாம் நறுக்குங்க. நம்மளா இருந்தால் அப்படித்தானே சொல்லுவோம். வந்தது வந்துட்டிய, அருவாமனையை தாரேன், உங்களுக்கு நறுக்க தெரியுமில்ல, நறுக்குங்க. மகாத்மா காந்தி 1919 இங்கிலாந்துக்கு போனார். வட்டமேஜ மகாநாடு தோத்து போச்சு. அங்கே TS ராஜன் ஒருத்தர் இருந்தார், சௌரி ராஜன்.
திருச்சிராப்பள்ளி சௌரிராஜன், பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. TS ராஜன் எந்த ஊரில்? லண்டனில். மகாத்மா காந்தியை கூப்பிட்டார், மத்தியானம் நம்ம வீட்டில் சாப்பிடணும், 1 மணிக்கு வாங்க. காந்தி சரின்ட்டார். TS ராஜன் வீட்டில் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார். ஒரு 50 பேருக்கு சாப்பாடு. காந்தி வர்றார், நம்ம வீட்டுக்கு சாப்பிட காந்தி வர்றார், எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, காந்தியை காணோம். 1 மணிக்கு வரணும், 12:55, 12:58. காந்தி இடுப்பில் ஒரு கடிகாரம் வச்சிருப்பார், கையில் இல்லை. அவங்க அம்மா கொடுத்த கடிகாரத்தை இடுப்பில் வச்சிருப்பார், அதை எடுத்து இப்படி பார்த்துக்குவார். தாய் தந்த மணிமாலை, தாய் தந்த கடிகாரம் கையில் வச்சிருப்பார். கரெக்டாக வந்துடுவார். 1 மணி ஆயிருச்சு, காந்தியை காணோம். இவருக்கு எப்படி இருக்கும்? வாசலுக்கு வர்றார், பார்க்குறார், காணோம். சரி, சமையல் வேலை முடிஞ்சு போச்சா, போய் பார்ப்போம். போனால் சமயக்கார தலைவர் அங்கேருந்து இவர்கிட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த கத்திரிக்காய் மட்டும் பொரியல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணினேன், நம்மால் நறுக்க விட்டேன், கையை நறுக்கிக்கிட்டேன், அவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு விட்டேன், காய்கறி நறுக்க ஆள் கிடையாது, கத்திரிக்காய் நறுக்க ஆள் கிடையாது. தெருவுக்கு போனேன், தெருவில் ஒருத்தர் சட்டை போடாமல் வந்தார். ஏன்பா உனக்கு காய்கறி நறுக்க தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமுன்னாரு. கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன், சும்மா சொல்லப்படாது, நல்லாவே நறுக்கிறாரு. நீங்கள்லாம் கெட்டிக்காரங்க, புரிஞ்சு வச்சா இல்லையா? போய் பார்த்தா மகாத்மா காந்தி உட்கார்ந்து கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருக்கார். பாபுஜி நீங்க இப்படி செய்யலாமா? என்ன, வெளியில் போனேன், நறுக்க தெரியுமான்னு கேட்டேன், தெரிஞ்சதை செய்கிறேன். தொழிலில் என்னையா இழிவு? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், தொழிலில் இழிவில்லை, சோம்பேறித்தனமாக படுத்து கிடக்கிறது தான் இழிவு. செருப்பு தைக்கிறது தப்பா? தப்பே கிடையாது. மாடு மேய்க்கிறது தப்பா? தப்பே கிடையாது. தொழில் செய். புரியுதா? காய்கறி நறுக்கினது மகாத்மா காந்தி, 30 கோடி மக்களுக்கு தலைவர் அந்த காலத்தில். அது மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா காய்கறி நறுக்க விட்டுருவோம். அம்மா பார்க்குறாங்க, இவருக்கு பசிக்குது, ஐயோ பாவம், சோறு போடணும். காய்கறி நறுக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. வீட்டில் சோறு தயாராக இருக்கு. எடுத்தாங்க, இலையை போட்டாங்க, தண்ணி வச்சாச்சு, சோறு கொண்டாந்து இலையில் போட்டாச்சு. இவருக்கு பசி தாங்கலை. நல்ல கெட்டி தயிர் கொண்டாந்து ஊற்றினாங்க. தொட்டுக்கு என்ன மாதிரி வேணுமே. அந்த காலத்தில் வீட்டில் ஊறுகாய் இல்லை. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொல்றது அப்பளமும் ஊறுகாயும் தான். இந்த ஊறுகாயவும் அப்பளத்தையும் ஒழிச்சு விட்டீங்கன்னா டாக்டர்களுக்கு பொறுப்பு போயிடும். நான் சொன்னது புரியுதா? நம்ம அப்பளம் ஊறுகாய் வளைச்சு மாட்டுறோம், கூடாது. ரெண்டும் பொல்லாது பொல்லாது. அந்த ஊரில் இப்போ ஊறுகாய் கிடையாது. யோசிக்கிறார். அவர் 2 மாம்பழம் கொடுத்தாருல்ல, நல்ல பழுத்து வாசம் அடிக்குது இல்லை. இமாம் பசந்த்னு நம்ம திருச்சியில் ஒரு மாம்பழம் தெரியுதா? எனக்கு வேண்டிய அன்பர் ஒருத்தர் அங்கே இருக்கார், சிறுகுடல்பட்டி, கிளாசிக் ஆதப்பன்னு பேர். புண்ணியவான் வருஷம் ஒரு 20 மாம்பழம் அருமையாக வாங்கி பேக் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிடுவார். அந்த தெருபூரா வாசம் அடிக்கும். இமாம் பசந்த் மாம்பழம், தாத்தாச்சாரியார் சாலை, திருச்சிராப்பள்ளி. அது மாதிரி மாம்பழம் கமகமன்னு வாசம் அடிக்குது. அம்மா எடுத்தாங்க, நறுக்கினாங்க, இவற்றை கொண்டாந்து போட்டாங்க. இவர் முதல்ல தயிர் சோத்துக்கு மாம்பழம் தொட்டு சாப்பிட்டது நம்ம சிவபெருமான். சாப்பிட்டாரா? அம்மா நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்கு? மாம்பழ ருசி மட்டும் இல்ல, தாயார் கையில் கிடைச்ச ருசி. தாய் கையில் சோறு கிடைச்சா பெரிய புண்ணியம். நம்ம சாப்பிடுற பொழுது மனைவி கையினால சாப்பிடணும், இல்லை தாய் கையினால சாப்பிடணும், இல்லை சகோதரி கையினால சாப்பிடணும். பாவம் பண்ணி இருந்தா சமயக்காரன் கையினால சாப்பிடுவோம். ஆமாங்க, இன்னைக்கு அதானே நடக்குது நம்ம வீடுகளில். அந்த அம்மா பாட்டுக்கு டிவியில் உட்காந்துருச்சு. ஐயா கோடீஸ்வரர் கடையை பூட்டிட்டு 9 மணிக்கு வராரு. டேபிளில் எடுத்து வச்சிருக்கேன்ட்டு போயிடுச்சு, டிவியில் முழுகிருச்சு. இனிமேல் டிவியே முழுகுனாத்தான் அந்த அம்மா எந்திரிக்கும். என்ன பண்ணுறது? அப்படி உட்கார்ந்துருச்சு, ஏகபோகமாய் உட்கார்ந்துருக்கு. இவர் எடுத்து போட்டு சாப்பிட்றாரு. ஜன்னல்
அந்த பக்கம் பார்த்தா மாடு கட்டி கிடக்கு. மாட்டுக்காரன் வைக்கோலை போட்டுட்டு போயிட்டேன். மாடு சாப்பிடுது. மாடு இவரை திரும்பி பார்த்தது. உனக்கும் போட்டு போயிட்டாங்க, எனக்கும் போட்டு போயிட்டாங்க, என்ன வித்தியாசம்? நீ ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு சாப்பிட்ற, நான் ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்றேன், இவ்வளவுதான ஐயா வித்தியாசம். தாயை செய்யலாமா? கணவனுக்கு சோறு மனைவி தான் போடணும். அப்பத்தான் வயிறு நிறையும். தாயார் போடணும், அது அதுக்கும் வேலை. மறந்துடாதீங்க, மனைவி போடுற சோத்தை விட அம்மா போடுற சோறு 1000 பங்கு சிறப்பு. இப்ப தாயார்ல சோறு போடுறா, இவரை பிள்ளையா நினைச்சிட்டாலே, இந்த பிள்ளைக்கு பசிக்குதுன்னு கண்டுபிடிச்சு விட்டாலே. மாம்பழத்துக்கு ருசிக்கு என்ன காரணம்? தாய் கை மனம் காரணம். நல்லா சாப்பிட்டார், அருமையா இருக்கு. அம்மா தாயி நல்லா இருப்பேன் சொல்றமில்ல. எந்திரிச்சு போயிட்டார். முருகா 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 எந்திரிச்சு போயிட்டார். இந்த அம்மா நிம்மதியா உட்கார்ந்தாங்க. காய்கறி எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்காரன் 2 மணிக்கு வந்துடுவான். எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. நீட்டு சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, மோர் குழம்பு வச்சு, சாதம் தயார் பண்ணி, கறி கூட்டு அது இது எல்லாம் பண்ணிட்டாங்க. அவன் சாப்பிட வந்து உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த உடனே எல்லாம் பரிமாறியாச்சு. இந்த ஒத்த மாம்பழத்தை கொண்டு நறுக்கி போட்டாங்க. அவன் சாப்பிட்டான். இந்த மாம்பழத்தை எடுத்து வாயில வச்சான். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்லணும்? 2 மாம்பழம் கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டேன், அந்த மாம்பழத்தை நீ சாப்பிடு. இப்படி தானையா சொல்லணும். அதானையா கல்யாணம். தானா தின்னு வீணா போறவன் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இவன் என்ன கேட்டான்? மாம்பழம் நல்லா இருக்கு, அந்த மாம்பழத்தையும் கொண்டான். சில பேர் நாக்கு ருசி தப்பில்லை, நல்லா சாப்பிடுவாங்க. சில பேர் தெரியுமில்ல உங்களுக்கு, உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன முருங்கைக்காய் சாம்பாராம்பேன். இவனுக்கு மூளையை விட மூக்கு அதிக வேகமாக வேலை பார்க்கும். இருக்காங்கல்ல சில பேர். அது மாதிரி நல்லா இருக்கா, இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டாந்து போடுன்னா. இந்த அம்மா புருஷன் சொன்னான்னா உடனே கீழ்ப்படிஞ்சு பழக்கம், அனிச்சை செயல். இங்கே அரிச்சுதுன்னா உடனே சொரிகிறோம்ல, அரிக்குது சொரி அப்படின்னு சொல்லிட்ட சொரிகிறான். அது மாதிரி கணவன் சொன்னா உடனே கீழ்ப்படிந்து பழக்கம். அம்மா சரட்டுன்னு உள்ள போகுது. ஐயோ, அந்த பழத்தை அடியாருக்கு போட்டுட்டனே, சிவபெருமானே, இப்ப இந்த ஆளு மாம்பழம் கேட்கிறாரே, நான் என்ன செய்யட்டும்? சிவபெருமான் அருளால ஒரு மாம்பழம் கைக்கு வந்துச்சு. கொண்டாந்தாச்சு. கொண்டாந்து இலையில போட, நறுக்கி போட, இவன் சாப்பிட்டான். அந்த மாம்பழத்தை விட இந்த மாம்பழம் 1000 பங்கு நல்லா இருக்கு. இது நான் கொடுத்த மாம்பழம் இல்லைன்னா. முந்தரு மாங்கனி அன்று மூ உலகில் பிறர்க்கரிதால். நான் முன்னால் கொடுத்த மாம்பழம் இல்லை, 3 உலகத்திலையும் கிடைக்காத மாம்பழம். இது எப்படி கிடைச்சது? சரியான சாப்பாட்டு ராமனா இருப்பான் போல இருக்கு. புரியுதா? நான் கொடுத்த மாம்பழம் இல்லை, எப்படி கிடைச்சது? அருள் நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடாது. ஆண்டவன் மாம்பழம் கொடுத்தது அருள் நிகழ்ச்சி. ஆனா இவன் இப்ப சந்தேகப்படுறான். கல்யாணம் பண்ணி என்ன ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள பொண்டாட்டியை பார்த்து, புருஷன் மாம்பழம் கொடுத்துருக்காங்களே உனக்கு, நான் இல்லாத போது யாரு கொடுத்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு எத்தனை அர்த்தம்? புரியுதா ஐயா? இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? என்னமோ கேட்டு விட்டானே. சிவபெருமானே உள்ள போனான். சிவபெருமான் கொடுத்ததுன்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டான். அவன் இப்படி திரும்பறான். என்ன நீ கேட்டா சிவபெருமான் கொடுப்பாரா? என்ன கதை பண்ற? நம்ம கோயில் அர்ச்சகர் சிவபெருமானா வந்தாருன்னு கேட்டார்ல. நம்பாத கோஷ்டி. நம்பினாத்தாங்க நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. கடவுளை நம்பினால் கடவுள், நம்பலன்னா கல்லு. அப்படியா? அப்போ ஒண்ணு செய், அந்த சிவபெருமான்கிட்ட கேட்டு இன்னொரு மாம்பழம் வாங்கிட்டு வா. இந்த அம்மா கையை நீட்டுறா. சிவபெருமானே, நீ அப்ப கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, இப்ப கொடுக்கலன்னா நான் சொன்னது பொய்யா போயிடு. சரிதானே ஐயா? அவன் எப்படி எழுதுறாரு பாருங்க இந்த சேக்கிழார் பெருமான். ஏங்க, இது நடந்தது 3ஆம் நூற்றாண்டு என்னவோ.
சேக்கிழார் காலம் 12ஆம் நூற்றாண்டு, 900 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சோழ நாட்டு முதலமைச்சர் அவங்க அனுபவிச்சதையெல்லாம் அனுபவிச்சு, 63 நாயன்மார்களும் 9 தொகையடியார்களும் அனுபவிச்சதையெல்லாம் அனுபவிச்சு பெரிய புராணத்தை எழுதியிருப்பாரே. ஆனால் இது தமிழுக்கு கிடைத்தது தமிழ் செய்த பெருந்தவம், தமிழன் செய்த பெருந்தவம். சரி, மாம்பழம் வந்தது. இப்போ சிவபெருமான் அடுத்த மாம்பழத்தை கொடுத்துட்டார். இந்த பைய கையை நீட்டி வாங்கிட்டேன். சாப்பிட போனானா மாயமா போயிடுச்சு. ஏன்? நல்ல இடத்துல நான் நிறுத்துறேன். எதனால? இது சாப்பிட வந்த மாம்பழம் அல்ல, சாட்சிக்கு வந்த மாம்பழம். புரியுதா? இது சாட்சிக்கு வந்த மாம்பழம். இதை சாப்பிட்டு இருந்தான்னு வச்சுங்க. இந்த பாரு, மாம்பழம் நல்லா இருக்கு, நீ கேட்டா இமாம் பசந்த் மாம்பழத்தை சிவபெருமான் தர்றாரு, ஒரு கூட வாங்கி கொடுன்னு கேட்பேன். கேட்பானா மாட்டானா? திண்ணு ருசி கண்டவனும் பொண்ணு ருசி கண்டவனும் திண்ணையை விட்டு போக மாட்டான். சரிதானா? கேட்பான்ல, இன்னும் ஒரு கூட மாம்பழம் கொடுன்னு கேட்பானா இல்லையா? இது சாட்சிக்கு வந்த மாம்பழமே தவிர சாப்பிட வந்த மாம்பழம் அல்ல. இன்னொன்று சொல்லவா? சிவபெருமானுக்கு இந்த அம்மா எத்தனை மாம்பழம் போட்டா? சிவனடியாருக்கு ஒரு மாம்பழம். இப்ப சிவனடியார் எத்தனை மாம்பழம் கொடுத்தார்? 2 மாம்பழம். புரியுதா? கடவுளுக்கு நீ எதை கொடுக்கிறாயோ அது உனக்கு இரட்டிப்பாக திரும்ப வரும். பெரிய புராணம் பேசுறதுக்கு நீங்க சங்கத்துக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக திரும்பி வரும். இது சங்கத்துக்காரங்க சொல்லி நான் சொல்லலை. புரியுதா? இது வேற. பாஞ்சாலி பாண்டவர்களோடு வாழ்ந்த காலம், அதாவது இந்த சூதாட்டத்துக்கெல்லாம் முன்னால 5 பாண்டவர்கள் பாஞ்சாலி உட்கார்ந்து இருக்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டார். தங்கச்சின்னார், என்ன பசிக்குதுன்னார். அவர் என்னமோ திருவிளையாடல் ஏற்பாடு பண்ணிவிட்டார். அண்ணா சாப்பாடு சமைச்சிருக்கேன் சாப்பிடுங்க. இந்த பீமன் சொன்னா வாங்கோ யமுனையில குளிச்சுட்டு சாப்பிடுவோம். யமுனை ஓடுது. டெல்லி, டெல்லிக்கு பேர் தெரியுமா? அந்த காலத்தில் இந்திரபிரஸ்தம், மகாபாரதம் இந்திரபிரஸ்தம் தான் டெல்லி. யமுனை ஓடுது. யமுனையில் குளிக்கிறாங்க. யார் யாரு? தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், கிருஷ்ண பரமாத்மா 6 பேர் குளிக்கிறாங்க. பீமனுக்கு பசி, மேலே ஏறிட்டான். அர்ஜுனன் அடுத்தாப்புல போயிட்டான். தர்மராஜா, நகுலன், சகாதேவன் எல்லாரும் ஏறிட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா இடுப்பாளன் தண்ணியில அப்படியே நிற்கிறார். அர்ஜுனன் கூப்பிட்டான், கண்ணா மேலவா. வரல. யாரு கூப்பிட்டும் வரல. பாஞ்சாலி வந்துட்டான். அண்ணா மேலவா. அண்ணா ஒரு பார்வை பார்த்தான், தலையை குனிஞ்சான், கண்டுபிடிச்சு விட்டான். பெண்களுக்கு உணர்வு அதிகம். தலையை குனிஞ்ச உடனே மான பிரச்சனை. இவன் கட்டி இடுப்புல கட்டி இருந்த டர்க்கி டவல் யமுனையில போயிடுச்சு. எப்படி வெளியில வருவேன்? தலையை குனிஞ்ச உடனே அந்த பொண்ணு கண்டுபிடிச்சு பிடிச்சு. பட்டு புடவைங்க சரட்டுன்னு கிழிச்சா, தூக்கி எறிஞ்சா, கோவணமா கட்டிக்கிட்டு மேலே வந்துட்டேன். ஏங்க இதை சொன்னேன். எர்ணாகுளத்தில் சொற்பொழிவு, முருகன் கோயில்ல இந்த கதையை சொன்னேன். ஒரு ஆள் எங்கிட்ட வந்தார். சார் ஒரு சந்தேகம். என்னய்யா? இடுப்பு துணியை காப்பாற்றாத கிருஷ்ணனா உங்களையும் என்னையும் காப்பாற்ற போறேன். எங்க கட்டி இருக்க துணியை காப்பாற்ற துப்புல்ல, இவனா உங்களையும் என்னையும் காப்பாற்ற போறேன். உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நியாயம் தானே? ஆமா, ஏன் அப்படி? வேணும்னே போக விட்டான். மேலே வந்தான். தங்கச்சி மானத்தை காப்பாத்த சேல துணி கொடுத்திருக்க, கிருஷ்ணன் மறக்க மாட்டான். புரியுதா? பல ஆண்டுகளாயின. சூதாட்டத்தில் பாஞ்சாலியை வைத்து தர்மராஜா தோற்று விட்டார். துச்சாதனன் எழுந்து ஒற்றை ஆடையோடு நிற்கக்கூடிய பாஞ்சாலியை, வீட்டுக்கு விளக்காய் நிற்கக்கூடிய பாஞ்சாலியை சேலையை பிடிச்சு இழுக்கிறான், கூந்தலை பிடிச்சு இழுக்கிறான், சேலையை இழுத்துட்டான், மார்பை மூடிக்கிட்டா முடியல, அவனுக்கு 1000 யான பலம், இழுத்துட்டான். பார்த்தா
கிருஷ்ணா வையகம் காத்திடுவாய் கண்ணா மணி வண்ணா என்றன் மனச்சுடரே ஐயனின் பதமலரே சரண் ஹரி 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 என்றாள். பொய்யர்தம் துயரினைப் போல் நல்ல புண்ணிய வானர்தம் புகழினைப் போல் தையலர் கருணையைப் போல் கடல் சலசல தெரிந்திடும் அலைகளைப் போல் பொன்னழி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தின் பெருகுதல் போல் கண்ணபிரான் அருளால் தம்பி கலற்றிட கலற்றிட துணி புதிதாய் வண்ண பொற்சேலைகளாம் அவை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே. புரியுதா? சேலையை பிடிச்சு இழுத்த கையை விட்டாளா? கிருஷ்ணான்னாளா? பொறுப்பு அவன் எடுத்துக்கிட்டான். இந்த துச்சாதனை இழுக்க 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 சேலை புதுசு புதுசா வருது. தங்க ஜருக சேலையோட மேட்சிங் ஜாக்கெட்டும் சேர்ந்து வருது. ஆமாங்க, தீபாவளிக்கு புடவை வாங்கி விட்டு ஜாக்கெட்டுக்கு சில பேர் திரிஞ்சு அலைகிறத பார்த்தா பாவமாக இருக்கும். அதுக்காகத்தான் அதிலே சேர்த்து இப்போ தைக்க ஆரம்பிச்சு விட்டாங்க. எடுத்துக்கன்னு எல்லாம் வந்துருச்சு. பொன்னிலை பட்டிலையும் மிக புது 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 புதுமைகளாய். இவ கொடுத்த சேலை துணுக்கு, அவன் கொடுத்த சேலை கோடி. கடவுளுக்கு நீ எதை கொடுக்கிறாயோ அது 1000 பங்கு அதிகமாக உனக்கு வந்து சேரும். இது சத்தியம். ஒரு மாம்பழத்தை சிவனடியாருக்கு போட்டா சிவபெருமான் 2 மாம்பழத்தை கொடுத்தார். பார்த்தா இந்த பரமதத்தன் கும்பிட்டான். பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கும்? ஐயோன்னு விலகிட்டான். நீ கடவுள், நீ அணங்கு, நீ தெய்வம். நீ கூப்பிட்டா சிவபெருமான் வர்றாருன்னா உன்னை இனிமே நீன்னு சொல்ல முடியுமா? எங்க தொட முடியுமா அவளை? சிவனடியார், இவ சிவபக்தை, நான் தூர்த்தன், எனக்கு பக்தி கிடையாது. அந்த மனசு எப்படி சொல்லுது? பார்த்தான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. அவ போட்டா சாப்பிடுவான், அவ கிட்ட வந்தா விலகிடுவான். அவளுக்கு புரிஞ்சும் புரியாமலும் இருக்கு. என்னமோ ஆயிப்போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. 1 நாள் சொன்னான், கொஞ்சம் பணம் எடுத்துக்கொண்டு பொருள் தேடுவதற்கு நண்பர்களோடு கப்பலில் போகிறேன். அந்த காலத்தில் அது பழக்கம். திரைக்கடலோடியும் திரவியன் தேடு. சிங்கப்பூர்ல 1821 முதல்ல பாய்மர கப்பல்ல போய் கடை ஆரம்பித்தவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். சிங்கப்பூரை கண்டுபிடிச்சு வெள்ளக்காரன் வந்தது 1819. அதுக்கு 2 வருஷம் கழிச்சு 1821 அங்க போய் பாருங்க, அந்த வரலாறு பூரா சொல்றாங்க. இவர்கள் திரைக்கடலோடி திரவியன் தேடியவர்கள். புறப்பட்டான். இந்த பொண்ணு எந்த ஊர்ல இருக்கு? காரைக்காலில் இருக்கு. 6 மாசம் ஆச்சு. அந்த காலம் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. காணும். என்ன செல்லா இருக்கு போட்டு கேட்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்பத்தான் எல்லாத்துக்கும் செல்லு. வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. நான் ஒருத்தேன். இப்போ நம்ம காலம் அப்படித்தானே ஆயிப்போச்சு. பொண்டாட்டி காணாம போனா கூட கவலைப்பட மாட்டேங்கிறேன். செல்லு தொலைஞ்சு போனா தவிக்கிறேன். அதில் இத்தனை மெசேஜ் இருக்கு, இவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாதா? இந்த பொண்ணு சிவா 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 சிவா. உடம்புக்கு நாயகன் அவன், உள்ளத்துக்கு நாயகன் சிவபெருமான். 2 பேருக்கும் என் கடமையை நான் செய்ய வேண்டும், மறந்துடாதீங்க. அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன பண்ணா? போனா, பொருள் தேடினான். இந்த ஊருக்கு வரல. தூத்துக்குடிக்கு பக்கத்தில் மணமேல்குடின்னு ஒன்று. தூத்துக்குடிக்கு பக்கத்தில் கூட இல்லை, இந்த பக்கம் வந்துடும். நம்ம நம்ம அது என்னது, ஆமாம், நாகப்பட்டினம் தாண்டிங்கிட்ட மணமேல்குடின்னு வரும். நம்ம அது என்ன ஊர்? திருப்பெருந்துறையெல்லாம் தாண்டி வந்தால் மணமேல்குடி வரும். அந்த இடத்துல மணமேல்குடிக்கு வந்துட்டான். வந்து கையில் வசதி, வியாபாரம் பண்ண ஆரம்பித்தான். அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. புனிதவதின்னு பேர் வச்சான். இந்த பெண்ணை நினைச்சு கும்பிட்டுக்கிட்டே இருக்கான். இவள் மனைவி அல்ல மகாலட்சுமி, மனைவி அல்ல பராசக்தி. பாரதியார் சொல்லுவார், கைப்பிடித்த மனைவிதான் தெய்வம் கண்டீர், கடவுள் நிலை
அவளாலே எய்தல் வேண்டும். பாரதி வார்த்தை. முழுக்க முழுக்க மனைவி இல்லை, அவள் யார்? தெய்வம், அணங்கு. அதுக்குள்ள இங்கே 2-3 வருஷம் ஆச்சா. சொந்தக்காரங்க போற என்ன சொல்றாங்க? போனான்னு தெரியல, என்ன ஆச்சோ புரியல. இந்த ஊருக்காரன் ஒருத்தன் மணமேல் குடிக்கு தற்செயலா போய் சேர்ந்திருக்கேன், பார்த்துட்டேன். இங்க வந்து சொல்லிட்டேன், நம்ம பரமதத்தன் அந்த ஊர்ல இருக்கிறான். இந்த கல்யாணம் பண்ணது, குழந்தை பிறந்ததெல்லாம் அவனுக்கு தெரியாது. பரமதத்தன் மணமேல் குடியில இருக்கிறான். சொந்தக்காரங்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்கள கையெடுத்து கும்பிடணும். புருஷன் அங்கேயும் பெண்டாட்டி இங்கேயும் இருக்கக்கூடாது. அந்த காலங்க நான் சொல்றது 3ஆம் நூற்றாண்டோ 2ஆம் நூற்றாண்டோ ஒரு பல்லக்கு தயார் பண்ணாங்க. இந்த புனிதவதியார பல்லக்கில் வச்சாங்க. சொந்தக்காரங்க மாற்றி மாற்றி தோளில் தூக்கிக்கிட்டு காரைக்காலில் இருந்து மணமேல் குடிக்கு வந்துட்டாங்க நடந்து. நம்ம சொந்தக்காரங்க செய்வாங்களா? மேற்கொண்டு சாவியை போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஒழுங்கா இருந்த குடும்பத்தை கலைச்சி விட்டுட்டு போறான். தப்பு. குன்னக்குடி அடிகளார் சொல்லுவார், பிரிஞ்ச குடும்பத்தை சேர்ப்பதற்கு தான் உறவினர்களே தவிர சேர்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தை பிரிப்பதற்கு உறவினர்கள் அல்ல. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துச்சுங்க, கேட்கறதுக்கு ஒரு புண்ணியவதி போனான். பிள்ளைய பார்த்தா அப்படியே சித்தப்ப முகம் இருக்கேன்னா தொலைஞ்சுது கதை. இவ வாயை மூடிக்கிட்டு சும்மா வந்திருக்கப்படாது. நம்ம ஆள் பண்ற கூத்து. எதை சொல்றோம்னு தெரியாது, எப்போ சொல்றோம்னு தெரியாது. இதுக்கு இல்லை, சுற்றத்தார் தோல்ல தூக்கிவிட்டு போயிட்டாங்க இந்த அம்மாவை. எவ்வளவு புண்ணியம் பாருங்க. மணமேல் குடிக்கு போனா இவங்க வர்றது அவனுக்கு தெரிஞ்சு வச்சு. எப்படியோ யாரோ முன்னால போய் சொல்லிவிட்டாங்க. அந்த அம்மாவையும் கூட்டிக்கிட்டு, அதாவது மனைவி பொண்ணு எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து இவங்க மணமேல் குடிக்குள்ள போற பொழுது பல்லக்க நிறுத்தினா அம்மா கீழே இறங்க காலில் விழுந்து கும்பிட்டான். விலகிட்டாங்க. என்னடா இது? உன் மனைவி உன்னை காலில் விழுந்து கும்பிடுகிறாள். சரி, உன் மனைவியின் காலில் விழுந்து கும்பிட்டால் என்னடா வேடிக்கையா இருக்கு? எங்க அப்படித்தானே பழக்கம். பெண்டாட்டி புருஷன் காலில் விழுந்து கும்பிட்டா மரியாதைன்றீங்க. மாடியில் போச்சு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவள் அணங்கு தெய்வம். இவ சொன்னால் சிவபெருமான் மாங்கனியை தருகிறார். இவ்வளவு நேரத்து கதையை இப்பத்தான் சொல்றான். பரமனார் திருத்தொண்டு உணவின் மிகு வேட்கையினால் வந்த கதையை எல்லாம் இப்பொழுது அவன் சொல்கிறான். குலசேகரப்பட்டினம்ங்கிறாங்க, மணமேல் குடிங்கிறாங்க. ஏதோ ஒரு ஊரு பெரும்பகுதி மணமேல் குடி. காலில் விழுந்தான். தாயே, நான் உமது அருளால் வாழ்வேன். யாரு சொல்றா? கணவன். இவ்விளங்குளவி தானும் பான்மையால் உமது நாமம். இந்த குழந்தைக்கு உங்க பேரு புனிதவதின்னு வச்சிருக்கிறேன். தானுமம் மனைவியோடும் தளர்நடை மகவினோடும் மானிடம் பிணை மேல் நின்ற மனைவியார் அடியில் தாழ்ந்தான். காலில் விழுந்து கும்பிட்டான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கதையெல்லாம் சொன்னான். மற்றவர் தம்மை நோக்கி மானுடம் இவர்தாம் அல்லர், நற்பெருந்தெய்வமாதல் நான் அறிந்து அகன்ற பின்பு இவள் தெய்வம், இவளை விட்டு பிரிந்தேன். அதுக்கப்புறம் இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டேன். இந்த குழந்தைக்கு நான் இவள் பெயரை வைத்தேன். இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, இந்த அம்மாவுக்கு வயசு என்ன இருக்கும்? எங்க கல்யாணம் 12 வயசோ 14 வயசோ, கொஞ்சம் குழந்தை கூட பிறக்கலை. அதுக்குள்ளே இவ்வளவு கதை ஆகிப்போச்சு. என் கணக்கு சரியா இருந்தா ஒரு 25 வயசு இருக்குமா? ஒரு உத்தேச கணக்கு போடுவான். அழகான பொண்ணு 25 வயசு, இளமையான பொண்ணு, கணவன் கும்பிட்டு போயிட்டான். இவ தனியா ஊர் ஊரா போய் சாமியை கும்பிட போனா இவளுக்கு பாதுகாப்பு இருக்குமா? அழகும் இளமையும் பகை. அந்த அம்மா எவ்வளவு கெட்டிக்காரி பாருங்க. சிவபெருமானேன்னா அவர் என்னம்மா செய்யணும்னார்? ஆனகப்பொழுது மன்றில் ஆடுவார் அருளினாலே மேல் நெறி உணர்வு கூற வேண்டிற்றே பெறுவார் மெய்யில். என்ன கேட்கிறா? எனக்கு பேய் வடிவத்தை கொடு.
பேய் வடிவம்னா என்ன? அழகு பூரா தசையில தானே, இந்த தோல் பூரா இருக்காது. எங்க தோலை உரிச்சு விட்டு இந்த ஹைஸ்கூலில் இது வச்சிருப்பான் பார்த்தீங்களா, எலும்பு கூடு, அதை பார்த்தா எப்படி இருக்கும்? எவனாவது கிட்டக்க வந்து அழகா இருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பேன். ராத்திரி பார்த்தாலே அரண்டு ஓடி போயிடுவேன். அவ்வளவுதான். எனக்கு எலும்பு வடிவத்தை கொடு, எனக்கு பேய் வடிவத்தை கொடு. கேட்ட உடனே சிவபெருமான் என்ன செய்கிறார்? ஊனுடை வனப்பை எல்லாம் உதறி எலும்பு உடம்பேயாக வானமும் நிலமும் எல்லாம் வணங்கு பேய் வடிவமானார். பேய் வடிவம். நீங்கள்லாம் பேயை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? ஒருத்தனை கேட்டேன் மதுரையில், ஏண்டா பேயை பார்த்துருக்கிறியான்னு. பார்த்தா அது கூட தானே 25 வருஷம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்ன. அவன் கவலை அவனுக்கு. நான் பேயை பார்த்துருக்கேன். நீங்கள் பார்க்கணுமா? மதுரைக்கு வாங்க, மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போங்க, சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்குள்ளே போங்க. எதிர்த்தாப்பில் கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தை தாண்டி இந்த பக்கம் திரும்புங்க. ஊர்த்துவ தாண்டவ நடராஜாவும் காளி தாண்டவமும் இருக்கும். ஊர்த்துவ தாண்டவ நடராஜாவுக்கு கீழே ஒரு பேய் நிற்கும். காரைக்கால் அம்மையார். கொங்கை திரம்பி நரம்பு எழுந்து அப்படியே பல்லு தெரிய, 2 பல்லு தெரிய, பேய் வடிவம் எலும்பு கூடு நிற்கும். மதுரைக்கு போனா பார்க்கணுமா? மதுரை கோயிலில் இல்லாதது எங்கேயும் கிடையாது. காரைக்கால் அம்மையாருடைய அற்புதமான திருத்தோற்றம். அவ்வளவுதான். அம்மையார் அங்கிருந்து புறப்பட்டாங்க. எல்லா பற்றும் முடிஞ்சு போச்சு. ஊரூரா போறாங்க, கடவுளை கும்பிடுறாங்க, பாட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு பாட்டு சொல்லி கொடுத்தா? பகவான் சொல்லி கொடுத்தான். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். சிவபெருமானே, என்னைக்கு பிறந்தனோ அப்ப பிடிச்சு நான் உன் மீது காதல் கொண்டேன். பிறக்கிற போதா காதல் வரும்? வயிற்றில் இருக்கிற பொழுதே பக்தி வரும். உருத்தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. மாணிக்கவாசகசாமி வயிற்றில் இருக்கிற பொழுது உருத்தெரியாத காலம், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு தெரியாத பொழுதே சிவன் நினப்பு வந்துருச்சான். கருவிலே திருவுடையானுங்கிறோம். ஞாபகம் வருதா? இந்த தாய் சொல்றா, பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம், என்னைக்கு பிறந்து பேச ஆரம்பிச்சனோ அப்பவே ஒன்னத்தான் சிவபெருமானே பேசினேன். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். நிரந்திகளும் மெஞ்ஞான கண்டத்து. இந்த பெருமானை பற்றி அப்படி பாடுறார். இந்த அம்மாவுடைய சிறப்பு என்னங்கிறத ஒரு செய்தி சொல்றேன். கம்போடியான்னு ஒரு ஊர், தாய்லாந்துக்கு பக்கத்தில் கம்போடியா. பென்சிராயின்னு ஒரு இடம். நடராஜா அற்புதமாக இருக்கார் கோபுரத்தில். நடராஜாவுக்கு இடது பக்கம் ஒருத்தர் குழல் ஊதுறார். நடராஜாவுக்கு வலது பக்கம் காரைக்கால் அம்மையார் பேய் வடிவத்தில் இருக்கிறாங்க. எந்த ஊர்? கம்போடியா. கம்போடியாவில் வாட் பாசட் அப்படின்னு ஒரு கோயில். நடராஜா நடனம். வலது பக்கம் உமையாள் நிற்கிறா. எடுப்பு சிவப்பா இருக்கு. ஆமா. உன் கையின் சிவப்பா இருக்கு. ஆமா. கை சிவப்பா இருக்கிறதுனால நெருப்பு சிவப்பா இருக்கா? சிவப்பான நெருப்பை கையில வச்சிருக்கிறதுனால உன் கை சிவப்பா இருக்கா? அழல்லாட அங்கை சிவந்ததோ, அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ, களல்லாட பேயோடு காணில் பிறங்க அனலேந்தி தீயாடுவாய் இதனை செப்பு. காட்டில் போய் ஆடுறியே சிவபெருமானே, உனக்கு ஒன்று சொல்றேன், நீ என் பிள்ளை இல்லையா? ஆமா. நீ பேய் வாழ்ற காட்டுக்கு அந்த காளமாட்டு மேல போற பொழுது என் மருமகளை கூட்டிக்கிட்டு போகாதே. யாரு மருமக? பார்வதி, உமையவள். ஏன்? அது சின்ன பொண்ணு, உனக்கு பேயெல்லாம் சர்வ சகஜம், அவன் பயந்துருவாடா, கூட்டிக்கிட்டு போகாதே. தாய் மனசா இல்லையாது? இந்த பாட்டை பாருங்க, அருமையான பாட்டு. ஒவ்வொரு பாட்டும் காரைக்கால் அம்மையாரில்
அற்புதமான பாட்டுக்கள். அம்மா நீ போகிற பொழுது அவளுக்கு நீ தனியாக போகலாமே தவிர அவளை அழைத்து கொண்டு போகாதே அப்படின்னு பாட்டு. இன்னொரு பாட்டு மறந்துடப்படாது, சொல்லிப்படுறேன் அதையும். சிவபெருமான் கிட்ட போய் நம்ம என்னமாவது கேட்டோம்னா அவர் தரமாட்டார். ஏன்? அவர் மனைவிக்கே இன்னொரு காளமாட்டை வாங்கி கொடுக்க மாட்டாம தான் உட்கார்ந்து இருக்கிற கிழட்டு காளமாட்டில் ஒரு இடத்தை கொடுத்து உடம்புல ஒரு பகுதியை கொடுத்து வச்சிருக்காரு. இவரா நம்ம கேட்டா தரப்போறார்? நிந்தாஸ்துதின்னு பேர், வேடிக்கை பண்றது. புரியுதா? சிவபெருமானுக்கு இடது பக்கம் யாரு? அம்பாள். இந்த பாட்டு பாருங்க. தமக்கென்றும் இன்பணி செய்து இருப்பேமுக்கு தாம் ஒரு நாள் எமக்கொன்று சொன்னால் அருளும் கொலாம். நம்ம கேட்டா கொடுப்பாரா? இணை யாதுமின்றி சுமக்கின்ற பிள்ளை வெள்ளேறு ஒப்பதொன்று தொண்டை கனிவாய் உமைக்கென்று தேடி பொறாது உடனே கொண்ட உத்தமரே. வேணும்னா அவளுக்கு ஒரு காரு வாங்கி கொடுத்துட்டு போறது நம்ம அப்படித்தானே செய்யறோம். இந்த காரு எனக்கு, அந்த காரு உனக்கு, இந்த காளமாடு எனக்கு, அந்த காளமாடு உனக்குன்னு ஒரு காளமாட்டை மனைவிக்கு வாங்கி கொடுக்கல. இந்த ஆளு நமக்கு என்ன கொடுக்க போறார்? இதுக்கு பேரு நிந்தாஸ்துதின்னு பேர். நிறைய பாட்டுக்கள் இப்படி. சிவபெருமானே குழலால் சிறுபுறத்து கோல்வளையை பாகத்து எழிலாக வைத்தேக வேண்டாம். நீ காட்டுக்கு போற பொழுது அம்பாளை கூட்டிக்கிட்டு போகாதே. ஏன்? களல்லார்ப்ப பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் ஆரழல்வாய் நீயாடும் அங்கு. நீ அங்க போய் நிப்ப, நெருப்புக்கு பக்கத்துல நிப்ப, பணத்துக்கு பக்கத்துல நிப்ப. அம்பாள் பராசக்தியை கூட்டிக்கிட்டு போகாதே. அருமையான பாட்டு. சரி, நிறைய பாடினாரா? அங்கிருந்து புறப்பட்டு கைலாசத்துக்கு போறான். நடந்து போறான். கைலாசம் எங்கே இருக்கு? நேபாளம் தாண்டி இருக்கு. இந்த பேய் வடிவம் இங்கே இருந்து நடந்து போகுது. கைலாச மலைக்கு பக்கத்தில் போய் நிற்குது. மானசரோவர் தாண்டி கைலாச மலை வாசப்படியில் இந்த பேய் வடிவம் நிற்குது. கைலாசத்துக்கு கிட்ட போக முடியாதுங்க. கைலாச யாத்திரை பண்ணுறவங்க முத நாள் பிரகாரம் வருவாங்க சுற்றி. முத நாள் 18 கிலோமீட்டர் போகிறோம். அந்த இடத்துக்கு திரபுக்குன்னு பேர். திரபுக்கில் இருந்து எதிர்த்தாப்பில் பக்கத்தில் தெரியும் கைலாசம். ஆனால் போனோம்னா மூச்சு வாங்கும், ஆக்சிஜன் குறையும், ரொம்ப கஷ்டம். அம்மையார் பேய் வடிவத்தோடு கைலாசத்துக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. இப்போ கைலாச மலை மேலே ஏறணும். கைலாச மலையில் கால் படலாமா? கைலாச மலையே சிவலிங்கம். எனக்கு வேண்டிய ஒருத்தர் பழனிக்கு போங்க, பழனி மலை ஏறாதீங்கன்னார். ஏன்னு கேட்டேன். பழனி மலையே தண்டாயுதபாணி. தண்டாயுதபாணி மேலே இல்லையா? பழனி மலையே தண்டாயுதபாணி, கால் வச்சு ஏறாதே. திருப்பதி மலையே பெருமாள், அதனாலதான் ராமானுஜர் முழங்காலால ஏறினார். திருவண்ணாமலையே சிவலிங்கம், அதனாலதான் ரொம்ப பேரு திருவண்ணாமலை ஏறுறதில்ல, சுத்தி பிரகாரம் வர்றாங்க. அம்மையார் பார்க்கிறாள். தலைகீழா நடந்தா, கால் படக்கூடாது, தலை கீழே, 2 காலும் மேலே. பேய் வடிவம் தானே, ஒரு பேய் வடிவம், என்பு யாக்கை. அங்கிருந்து அம்பாள் பராசக்தி பார்வைப்பட்டது. பராசக்தி பார்வைப்பட்டா வேற என்னங்க வேணும்? தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. கடைக்கண் பார்வைப்பட்டா வேற என்ன வேணும்? அம்பாள் பார்வைப்பட்டது. சிவபெருமானும் உமையவளும். அம்பாள் கேட்கிறா சிவபெருமானை பார்த்து, இந்த எலும்பு யாக்கை அன்பின் திறம் என்னே. அன்புனால தலைகீழா வருதே. என்பு யாக்கை, யாக்கைனா உடம்பு, எலும்பு உடம்பு. அன்பின் திறம் என்னே. யார் இது? சிவபெருமான் சொல்கிறார், இது வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான். எங்க அம்மா. அம்மா என்ன செய்யணும்?
சோறு போட்டு குழந்தையை பேண வேண்டும். எனக்கு சோறு போட்டாளா இல்லையா? சிவனடியார்கள் சாப்பிட்டா சிவபெருமான் சாப்பிட்டாப்புல, இது சிவபெருமானே சாப்பிட்டிருக்கார். அந்த அம்மா எவ்வளவு புண்ணியம் பண்ணிரும். வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காண், இந்த வடிவம் நம்மை வேண்டி பெற்றாள். எப்படி இருக்கும்? இந்த அம்மா அதுக்குள்ள தலைகீழா மேல போயிட்டாங்க. போனா சிவபெருமான் பார்க்கிறார், என்ன சொல்லி கூப்பிடலாம்? புனிதவதி அம்மையே நாராம். அவர் யாரையும் அம்மானு கூப்பிட்டு பழக்கம் இல்லையே, அம்மா இருந்தா தானே. அம்மான்னு கூப்பிட்டாராம். இவ என்ன சொன்னா? அப்பான்னாராம். 3 பேருக்கு சந்தோஷம். சிவபெருமானுக்கு சந்தோஷம். ஏன்? அம்மா கிடைச்சிட்டான். காரைக்கால் அம்மையாருக்கு சந்தோஷம். ஏன்? புள்ள கிடைச்சிருச்சு. பார்வதிக்கு சந்தோஷம். ஏன்? மாமியார் கிடைச்சிட்டான். மாமியார் கிடைச்சா சந்தோஷப்படணும், நினைப்பில் வச்சுக்கிடுங்க. 3 பேருக்கு சந்தோஷம். ஆமா, ஏன் அம்மான்னு கூப்பிட்டாரு? அதெல்லாம் முக்கியம். அம்மா, உனக்கும் உன் கணவனுக்கும் கல்யாணம் ஆச்சு, நீங்க 2 பேரும் தனி குடித்தன நடத்தினீங்க. நான் குறுக்கில் புகுந்து ஒரு நாள் சாப்பாட்டுக்கு உட்கார போக நீ மாம்பழத்தை எனக்கு போட அவன் உன்னை விட்டுட்டு விலகி போயிட்டான். அவன் இருந்திருந்தான்னா உனக்கும் அவனுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா? அந்த குழந்தை உன்னை அம்மான்னு கூப்பிட்டு இருக்கும் இல்லையா? என்னால அந்த பாக்கியம் போச்சே. தாய் குழந்தை அம்மான்னு கூப்பிட்டா அவ அடைகிற மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அதனால என்னால உனக்கு குழந்தை பிறக்கிறது கெட்டு போச்சே, நானே உனக்கு குழந்தை அம்மான்னு கூப்பிட்டாராம். எங்கேயாவது எந்த மதத்திலேயாவது கடவுள் நம்மை அம்மா என்று அழைத்ததாக எந்த மதத்திலேயாவது சரித்திரம் உண்டா? இந்து மதத்தில தான் உண்டு. இந்து மதம் மாதிரி உயர்ந்த மதமும் கிடையாது, அது தெரியாத நம்மள மாதிரி முட்டாள்களும் கிடையாது. எவனாவது என்னமாவது கேள்வி கேட்டா நமக்கு பதில் சொல்ல துப்புல்லையே. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு தங்கமும் வைரமுமா அப்பா அதை பெட்டகத்தில் வச்சு பூட்டிட்டு போயிட்டார். நம்ம சாவியை தொலைச்சு விட்டு தடுமாறுறோம். புரியுதாம்மா? அவ்வளவு சொத்து நம்ம கிட்ட இருக்கு, ஆன்மீக சொத்து. விவேகானந்த சுவாமி 1874-75 அமெரிக்காவில் பேசுற பொழுது அற்புதமாக சொன்னார். வணிகத்துக்கு வேண்டுமானால் இங்கிலாந்து தலைமை தாங்கலாம், இராணுவத்துக்கு வேண்டுமானால் ஜெர்மனி தலைமை தாங்கலாம், அறிவியலுக்கு வேண்டுமானால் அமெரிக்கா தலைமை தாங்கலாம், இலக்கியத்துக்கு வேண்டுமானால் இத்தாலி தலைமை தாங்கலாம். ஆனால் ஆன்மீகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரே நாடு அன்றும் இன்றும் என்றும் எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா. சொன்னது யாரு? 30 வருஷம் விவேகானந்தர். அப்ப அவருக்கு வயசு 30 வயசு. 1863 பிறந்தவர் 1893 சொன்ன வார்த்தை. அதுதான் இந்தியாவுக்கு சிறப்பு, அதுதான் சைவத்திற்கு சிறப்பு. இப்ப முக்கியமான இடத்துக்கு வர்றேன். வயசான அம்மா, அதை விட வயசே தெரியாத அப்பா, 2 மாறி போச்சு. அம்மா குழந்தை ஆயிட்டார், அப்பா என்ன ஆயிட்டாரு? குழந்தை ஆயிட்டார். அம்பாள் பராசக்தி பார்த்துக்கிட்டு நிற்கிறா. வயசான அம்மாட்ட புள்ள என்ன கேட்கணும்? அம்மா, உங்களுக்கு நான் என்னம்மா செய்யணும்? அதானே கேட்கணும். வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம்னா அதை விட பாவம் கிடையாது. சிவபெருமான் என்ன கேட்கிறார்? தாயே, உனக்கு நான் என்ன செய்யணும்? இந்த தாய் கேட்கிறா. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். சிவபெருமானே, உன்னிடத்திலே இரவாத அன்பு வேண்டும், இன்ப அன்பு வேண்டும். நான் கடவுள்கிட்ட தினம் பண்ற பிரார்த்தனை என்ன தெரியுமா? இப்ப எல்லாருக்கும் முன்னால சொல்றேன். கடவுளே, அடுத்த பிறவி 1000 பிறவி வேணாலும் கொடுத்துக்கோ. ஆனால் எல்லா பிறவிகளையும் இந்த தமிழும் இந்த தெய்வ பற்றும் என்னை விட்டு போகக்கூடாது.
சத்தியமாக நான் கேட்குறேன். தமிழும் போகக்கூடாது, தெய்வ பக்தியும் என்னை விட்டு போகக்கூடாது. இந்த ரெண்டும் இருக்குமானால் நீ 1000 பிறவி கொடுத்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. போய்யா புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே. அம்மா என்ன கேட்குறாங்க? 3 வரம் கேட்குறாங்க. 1, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். இனிமே பிறவி எடுக்கப்படாது. ஒருவேளை வினை கணக்கு பாக்கி இருந்து இன்னொரு பிறவி வந்துட்டா சமயத்தில் மாட்டிக்கிறவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், பிறவி எடுக்கிறாப்பல் ஆயிடும். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். பிறக்கப்படாது. ஒருவேளை பிறவி இருக்குமானால் சிவபெருமானே உன்னை மறக்க கூடாது. அம்மா இன்னும் ஒன்று கேளு தாயி, எவ்வளவு வேணாலும் கேளு. அடுத்து ரொம்ப முக்கியம். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். நீ பாடும் பொழுது நான் நல்ல தமிழ் பாடல்களை பாடிக்கொண்டு உன் திருவடி கீழ் இருக்க வேண்டும். ஆடுற ஆளு நின்று ஆடுவான், பாடுற பொண்ணு உட்கார்ந்து பாடும். சரிதானா? திருவடி கீழ் இருக்க வேண்டும். தாயே திருவாலங்காட்டுக்கு வா, நீ பாடிக்கொண்டே இரு, நான் ஆடிக்கொண்டே இருக்கிறேன். எந்த ஆலயத்தில் 63 சிலை வைத்தாலும் எல்லோரும் நின்று கொண்டிருக்க நீ கேட்ட மாதிரி அடியின் கீழ் இருக்க என்று கேட்டது மாதிரி நீ இருப்பாய். இப்ப புரியுதா? நான் முதல்ல ஒன்று கேட்டேன். 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் மட்டும் ஏன் உட்கார்ந்து இருக்கிறாங்க? கேட்ட வர அப்படி. நீ ஆடும் பொழுது நான் பாடிக்கொண்டு உன் அடியின் கீழ் இருக்க என்றார். திருவாலங்காட்டுக்கு போனால் இந்த நினைப்பெல்லாம் வரணும். காரைக்கால் அம்மையார் மாதிரி பாடுறதுக்கு ஆள் கிடையாது. அவ்வளவு பேருக்கும் அடிப்படை போட்டு கொடுத்தவள் ஒரு பெண். அவளுக்கு பெயர் புனிதவதி. பெரிய புராணத்துக்கு சிறப்பு திலகவதி, புனிதவதி, கமலவதி. திலகவதி அப்பர் சுவாமிக்கு அக்கா, புனிதவதி காரைக்கால் அம்மை, கமலவதி கோச்சங்கட்சோழனை வயிற்றில் வைத்து 1/2 மணி நேரத்துக்கு பின்னால் இந்த குழந்தை பிறக்குமானால் இவன் சிவபக்தனாக மகாராஜாவாக திகழ்வான் என்று ஜோசியன் சொன்னதை கேட்டு வயிற்றில் உள்ள குழந்தை தண்ணீர் குடம் உடைந்து விட்டது. மேலே வரக்கூடிய குழந்தை கீழே வரணும். 2 காலையும் தூக்கி மேலே வச்சு கட்டுன்ட்டான். மேலே வச்சு கட்டி 24 நிமிஷம் ஒரு முகூர்த்த காலம். அதுக்கப்புறம் இறக்கி விட்டு கோச்சங்கட்சோழன் பிறந்தான். கண்ணு இடுங்கி போச்சு. என் செல்வ கோச்சங்கண்ணானோன்னா தலையை சாச்சா உயிர் போயிடுச்சு. இந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு வயிற்றில் குழந்தை வெளியில் வர்ற பொழுது படுற பாடு பெரும்பாடு. பெற்றாயோ பிழைத்தாயோ என்பார்கள். அதனால தான் தாய்மார்களுக்கு என்ன பேர்? குடியிருந்த கோயில்னு பேர். அப்படிப்பட்டது கமலவதி, புனிதவதி, திலகவதி 3 பேருடைய சரித்திரம்தான் பெரிய புராணம் என்கிறார்கள். நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெண்கள் தாலாட்டு பாடுவார்கள், ஒப்பாரி பாடுவார்கள், சிவபெருமானுக்கு பாட்டு பாடுவார்கள். எழுத தெரியாத தாய் பாடுவாள். எங்க அம்மா கையெழுத்து கூட சரியா போட தெரியாது. மீனாட்சி ஆட்சி அப்படின்னு கையெழுத்து போடுறதுக்கு 1/2 மணி நேரம் செல்லும். மெதுவா எழுதுவாங்க, படிக்க தெரியாது. 91 வயசு வரைக்கும் இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? டேய், நான் சொல்ற பாட்டை சொல்றியா? என்ன பாட்டு? பூவெப்ப மலரும், ஆமாம், பொழுதெப்ப விடியும், சிவன் எப்ப வருவார், பலன் எப்ப தருவார். ஏங்க இதுக்கு என்ன கம்பனா வரணும்? ஒன்றும் தெரியாதவங்க. எங்களுக்கெல்லாம் அவங்க கொடுத்தது தான் இன்னைக்கும் பொங்கி வருது. இதான் அவங்க 4 வார்த்தை. கோயிலில் போய் கும்பிட்டா என்ன சொல்லி கும்பிடுவாங்க தெரியுமா? முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்கு ராவெரிக்கணும். அது என்ன ராவெரிக்கிறது? நிலா எரிக்கணுமா? நிலா எரிக்குதுன்னா இருட்டில் வெளிச்சம் கொடுக்கணும். லீட் கைண்ட்லி லைட்
கார்டினல் நியூமன் சொன்னானுங்கிறீங்களே, கார்டினல் நியூமன் சொன்னதை எங்க தாயார் சொன்னாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்கு நிலா எரிக்கணும். காரைக்கால் அம்மையார் போட்ட பிச்சை. காரைக்கால் அம்மையாருடைய சிறப்பு யாருக்கும் கிடையாது. நடராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய மரியாதை 3 பேருக்கு தான். இந்த பக்கம் சிவகாமி, அந்த பக்கம் மாணிக்க வாசகர், கீழே உட்கார்ந்து இருக்கிறது காரைக்கால் அம்மையார். மற்ற அடியார்கள் பூரா பின்னால தான் நிற்கணும். அம்மையாருக்கு அவ்வளவு பெருமை. அம்மையாருடைய திருவடிகளை வணங்கி இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, உலகெங்கிலும் உள்ள சான்றோர்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி